ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் ரொம்ப நல்லவர். எல்லாரை பார்க்கலாம் ஆண்டவர் ரொம்ப நல்லவர். இந்த உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்வாங்க. ஆனால் நம்முடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமேன். அப்போ இந்த உலகத்தில் நமக்கு ரொம்ப நிரந்தரமானவர் யார் அப்படின்னா கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். ஆனால் நம்ம சில நேரங்களில் சில உறவுகள் இடையில வருகிற உறவுகளை நம்ம ரொம்ப நம்பிடுறோம். அப்படின்னா கணவனாராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கிற நண்பர்களாக இருக்கலாம். நமக்கு நிறைய அந்த மாதிரி ஆண்டவர் தந்துட்டே இருப்பார். ஆனால் ஒன்று நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், அந்த ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அந்த பாசத்தை, ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற பற்றுதலை யாருக்காகவும் நம்ம கொடுத்துடவே கூடாது. இது இந்த அந்த உறவில் நீங்கள் குறைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வேற ஒருத்தருக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு தீமையாய் முடிந்துடும். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. எத்தனை பேர் வேணாலும் என் வாழ்க்கையில் வரலாம், நல்லவர்கள் வரலாம், கெட்டவர்கள் வரலாம், என்னை நேசிக்கிறவர்கள் வரலாம், எனக்கு உதவி செய்கிறவர்கள் வரலாம். ஆனால் நான் ஒரு தீர்மானம் மட்டும் எடுக்கிறேன், ஆண்டவரே, உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பை ஆண்டவரை யாருமே பிரிக்கவே முடியாது. ஸோ கடைசி வரைக்கும் நான் ஆரம்பத்தில், அதான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அதனால மற்ற குறைகளை எல்லாம் கூட ஆண்டவர் ஒரு பெரிய விஷயமா அப்படி இல்லை. ஓகே ஆண்டவரே, நேற்றைக்கு நான் ஊழியம் செஞ்சேன், இன்னைக்கு என்னால் ஊழியம் செய்ய முடியல, அந்த மாதிரி சூழ்நிலைகள் எனக்கு சரியில்லை அப்படின்னு நேற்றைக்கு ஜெபம் பண்ணேன், ஆனால் இன்னைக்கு என்னால் ஜெபம் பண்ண முடியலையே. இந்த மாதிரி ஒரு சில குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனால் ஒன்று, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. என்ன வேணாலும் வரலாமே, என்ன வேணாலும் வரலாம், நன்மை வரலாம், தீமை வரலாம். ஆனால் ஒரே ஒரு தீர்மானத்தில் நீங்கள் ஒரு உறுதியாக இருக்கணும். என்ன உறுதி அப்படின்னா, உங்கள் மேலே வச்ச அன்பை நான் யாருக்கும் என்ன பண்ண மாட்டேன்னா கொடுக்கவே மாட்டேன். என்னுடைய திருச்சபையிலே ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு திருமணமாகி ஒரு 7-8 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அப்போ ஆனால் ரொம்ப நல்ல ஊழியம் செய்வாங்க, சிறுவர்கள் ஊழியத்தெல்லாம் அவங்க செய்வாங்க, ரொம்ப ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமாக நடப்பாங்க. அதனால் நான் அவர்களுக்காக இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பித்து 1 இயருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அவர்களுக்கு கற்பம் தரிக்க பண்ணினார். அப்போ அந்த நாளில் அவங்க ரொம்ப ஆண்டவரை தேடினாங்க. கடைசியில் 1 இயரில் ஒரு குழந்தை, பெண் குழந்தை ஒன்று பிறந்துருச்சு. அப்போ அந்த பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் சர்ச்சுக்கு வருவாங்க, ஊழியத்தில் இருப்பாங்க. அவ்வளோ பெரிய வயிறு, ஆனால் கூட கீழே உட்காருவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், பரவாயில்லையே எப்படி இவ்வளவு ஆண்டவரை நேசிக்கிறாங்க. அப்போ அவர்கள் சின்ன வயசுல இருந்த பக்தி, அவங்க ஊழியம் செய்தது எல்லாம் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த குழந்தை பிறந்துச்சு பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வீக் அவங்க சர்ச்சுக்கு வரல. சரி, இப்போதான் குழந்தை பிறந்திருக்கு அதனால வரல அப்படின்னு நினைச்சா, 2வது வாரம் வரல, 3வது வாரம் வரல, 1 மாசம் வரல. அப்போ நான் அவங்கள தேடி போனேன், என்னாச்சு, நீங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வரலையே? இல்லை பாஸ்டர், சின்ன குழந்தை இல்லை, ஒரு 2 மாசம் தாண்டி நான் வர்றேன் அப்படின்னாங்க. சரி ஓகே, 2 மாசம் தாண்டி வரலான்னு பார்த்தா 2 மாசம் தாண்டி வரல. அப்புறம் 3வது மாசத்துல அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்காக வந்தாங்க. அன்னைக்கு பேர் வச்சுட்டு போகும்போது அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமா சத்தமா அழுதுருச்சு. அதுக்கு இந்த சத்தத்தை கேட்ட உடனே அதுக்கு செட் ஆகல, அந்த ஆராதனை முழுக்க அழுதுட்டே இருந்துச்சு. அப்புறம் அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வரல. அப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னாச்சு, சர்ச்சுக்கு வரல? இல்லை பாஸ்டர், அந்த சவுண்டை கேட்டாலே பிள்ளை அழுது. அப்போ நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் போக போக அந்த சத்தத்தை கேட்டு அந்த பிள்ளை ரெடி ஆயிடுவா. நீங்கள் ஆனால் ஆலயத்தை விட்டுறாதீங்க, ஆண்டவரை விட்டுறாதீங்க. ஆனால் அந்த சிஸ்டர் கேட்கவே இல்லை.
தொடர்ந்து ஆராதனைக்கு வர்றத, ஆண்டவரை தேடுறத பிள்ளைய காரணம் காமிச்சு அப்படியே அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அந்த பிள்ளை +2 படிக்கிறான். நான் மறைக்காம ஒழிக்காம சொல்றேன். அப்போ ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்ல அந்த பிள்ளைக்கு ஒரு டஸ்ட் அலர்ஜி மாதிரி ஒரு அலர்ஜி ஆரம்பிச்சிருச்சு. எங்க போனாலும் அந்த பிள்ளை தும்மிட்டே இருப்பா. எங்க போனாலும் அந்த பிள்ளைக்கு அது ஒத்துக்காது. இன்னைக்கு +2 படிக்கிறா. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு எங்க போனாலும் அந்த ஒரு ரூமுக்குள்ள போனா ஒரு ஸ்மெல் பார்த்தா அவளுக்கு ஒத்துக்காது. ஆனா ஒரு கொடுமையான காரியம் என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் அந்த சிஸ்டர் அதற்கு பிறகு சர்ச்சுக்கே போகலை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், சில ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்ததற்கு பிற்பாடு நம்மளை ஆண்டவர் தேடுவார், ஆண்டவர் நம்மளை பார்ப்பார். நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம காரணம் காமிச்சு, நான் இன்னைக்கு எல்லாம் பெற்றுக்கிட்டேன், எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு, ஆண்டவர் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டார் அப்படின்றத, ஆண்டவரை தேடுவதையும் அவர் மேல் இருக்கிற அன்பையும் நீங்க குறைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நீங்க ஆபிரகாம் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆண்டவர் மேலதான் அவருடைய அன்பு, ஆண்டவர் மேலதான் அவருடைய நேசம். ஆனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வேதம் சொல்லுது, தன்னுடைய மொத்த பாசம் யார் மேல போயிருச்சு அப்படின்னா அந்த குழந்தை மேலேயே போயிருச்சு. ஆனாலும் பரீட்சைன்னு ஒன்று வரும்போது, ஆண்டவரே குழந்தையா ஆண்டவரா பிள்ளையா நானா அப்படின்ற அந்த பரீட்சை வைக்கும் போது ஆபிரகாம் ஒரே ஒரு வார்த்தை, நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு இந்த பிள்ளை இல்லாம போனாலும் கல்லுகளினால கூட பிள்ளையை கொண்டு வருவதற்கு நீங்க வல்லவரா இருக்கிறீங்க, அதனால நீங்களா பிள்ளையான்ற இடத்துல நான் பிள்ளைய சூஸ் பண்ண மாட்டேன், உங்களை தான் சூஸ் பண்ணுவேன்னு சொன்ன உடனே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை சோதிப்பார். சில நேரத்தில் ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்ப்பார், என் பிள்ளை எப்படி இருக்கான், இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கிறான், இந்த கார் கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கிறான், இந்த வீடை கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கிறான். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க ஒன்னும் இல்லாத போது ஆண்டவரை தேடுனீங்கல்ல, ஜீரோவா இருக்கும் போது ஆண்டவரை தேடுனீங்கல்ல, இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை ஆண்டவர் ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாரு. நீங்க ஒன்னும் இல்லாம போவீங்கன்னு நினைச்சாங்க, நீங்க முடிஞ்சிருவீங்கன்னு நினைச்சாங்க, நீங்க வாழுவீங்கன்னு நீங்களே நினைக்கல, நீங்க நல்லா வருவீங்கன்னு நீங்க கற்பனை பண்ணவே இல்லை. உங்களை குறித்து நீங்க நினைச்சதை விட, உங்களை குறித்து சுற்றி இருக்கிறவங்க நினைச்சதை விட, உங்களை குறித்து உங்க சொந்தக்காரங்க நினைச்சதை விட, பெத்த அம்மா அப்பா நினைச்சதை விட பல மடங்கு ஆண்டவர் நம்மளையும் நம்முடைய குடும்பத்தையும் இன்றைக்கு நல்லா வச்சிருக்கிறார்ல, நல்லா வச்சிருக்கார்ல. நீங்க ஒன்னும் இல்லாம போவீங்கன்னு நினைச்சாங்கல்ல, நீங்க நிர்மூலம் ஆவீங்கன்னு நினைச்சாங்கல்ல, படுக்கையில கிடக்கிற இவன் இனி எழும்ப மாட்டான்னு எத்தனை பேர் சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் உங்க மேல என் மேல வச்ச பெரிய கிருபை, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருக்கிறான்னு சொன்னது போல திரும்ப 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 ஆண்டவர் நம்மளை நிக்க வச்சிருக்கிறாரு. வெறும் கோலும் கையுமா நம்ம ஆரம்பிச்ச இந்த வாழ்க்கை, ஒன்னும் இல்லாம ஆரம்பிச்ச இந்த வாழ்க்கைய ஆண்டவர் இவ்வளவு தூரம் கரத்தை பிடிச்சு இன்னைக்கு பாஸ்டர் ஐயா அவங்க சொல்லும் போது கூட சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்டர் அருமனை, பாஸ்டர் அருமனை அப்படின்றத 2-3 டைம் சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, பாஸ்டர் அருமனை அப்படின்னு சொன்ன உடனே உங்க முகத்திலையும் ஒரு சிரிப்பு, அருமனையா அப்ப நம்ம ஊரு, நம்ம ஊர்ன உடனே ஒரு பாசம், ஒரு நேசம் அப்படின்னு. ஆனா உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதே அருமனையில, இதே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல, இதே மார்த்தாண்டத்துல, இதே தெருக்களில் ஒரு சாக்கு பைய பின்னாடி போட்டுட்டு ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் போய் பழைய குப்பி, அந்த உடஞ்சது இருக்குல்ல, சாராய பாட்டில் உடஞ்சது, சில பாட்டில்கள் உடஞ்சது, சிலர் அப்படியே அந்த குழந்தைகளுக்கு குடிச்சு முடிச்சுட்டு போடுற ஃபீடிங் பாட்டில், நிறைய மருந்து பாட்டில், இது எல்லாத்தையும் இதே பட்டணத்தில் அழுது கொண்டே சுமந்து
வந்திருக்கிறேன், நாற்றத்தோட வாழ்ந்திருக்கிறேன். தலை மேல வச்சு அப்படியே அவ்வளவு வறுமை எங்க குடும்பத்துல, அவ்வளவு சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் போய் ஒவ்வொரு வீடு பின்னாடி போய் ஒவ்வொரு தெரு போய் அந்த குப்பி போடலாம் பொறுக்கி, பழைய பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் பொறுக்கி அதை கொண்டு போய் ஆக்கர் கடையில் கொண்டு போய் விற்று அதில் இருக்கிற 2-3 ரூபாவை கொண்டு எங்கள் அம்மாட்ட கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷம். அன்னைக்கு எங்களுக்கு நல்ல சாப்பாடு. ஸோ அப்போ யாருமே இல்லை, அப்ப யாருமே இல்லை. இந்த பென்ஸை யாருக்குமே தெரியாது, இவனை யாருமே பார்க்கல. அன்னைக்கு கஷ்டப்ப இன்னைக்கு பாருங்களேன், யாராவது ஒருத்தட்ட போய் எனக்கு ஒரு நேரம் சாப்பாடு போடுவீங்களான்னு கேட்டா, உங்கள்கிட்ட கேட்கறேன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு ஒரு நேரம் உங்களுக்கு சாப்பாடு போட முடியும்னா அத்தனை பேரும் கை தூக்கி, பாஸ்டர் வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க பாஸ்டர், நாங்க சாப்பாடு ஒரு நேரம் என்ன ஒரு மாசம் உங்களுக்கு சாப்பாடு போடுறோம் அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனா இதே நான் பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு நேர சாப்பாட்டுக்காக கூட எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது யாருமே தரல, யாருமே முன் வரல. இதே மார்த்தாண்டம் சந்தையில் போய் எங்கள் அம்மா போய் புதன்கிழமை தோறும் அந்த சந்தையில் வந்து பழைய சட்டை பழைய பேண்ட்டை 2 ரூபா 3 ரூபாய்க்கு விற்பாங்க பாருங்க. எங்கள் அம்மா போய் அந்த பழைய கடை பேண்ட்டை வாங்கிட்டு வர்ற அன்னைக்கு அப்பா சந்தோஷம் இருக்கும் பாருங்க. இன்னொருத்தர் போட்ட பேண்ட் அப்படின்னு தோணாது, இன்னொருத்தர் போட்ட சட்டைன்னு தோணாது. இன்னைக்கு புது ட்ரெஸ் வாங்கும்போது அந்த சந்தோஷம் இல்லை, ஆனால் அன்னைக்கு யாரோ போட்ட ஒரு ட்ரெஸ்ஸை போடும்போது அவ்வளோ சந்தோஷம் இருக்கும், அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஆனால் அன்னைக்கு யாருமே இல்லாட்டாலும் நான் நம்புறேன், ஒரே ஒருத்தர் மட்டும் பார்த்துட்டாரு, ஒரே ஒருத்தர் மட்டும் கண்டுட்டாரு. நான் சுமக்கிற சுமையை அவர் பார்த்தார், என்னுடைய அங்கலாய்ப்பா அவர் பார்த்தார், ஒன்றும் இல்லாமையில இருக்கிறத அவர் பார்த்தார். அந்த நிலைமையிலையும் ஆண்டவரை தேடுறத பார்த்து அவர் படிப்படியா ஆசீர்வதித்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார்ல. ஆனா நான் எதை மறந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னா, என்னை கொண்டு வந்த ஆண்டவரை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு பாசம் காமிக்கிற சொந்தக்காரருக்காக இவ்வளவு தூரம் ஓடி போறோமே, நண்பனுக்காக இவ்வளவு தூரம் ஓடி போறோமே, இன்னைக்கு உதவி செய்கிற, இன்னைக்கு நம்மளை குறித்து பெருமையா பேசுற இந்த நபருக்காக இவ்வளவு தூரம் போறோமே. ஆனா ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது இவ்வளவு தூரம் நம்மளை கொண்டு வந்த ஆண்டவரை நம்ம எப்படி மறக்க முடியும்? எப்படி மறக்க முடியும்? எப்படி மறக்கலாம்? இந்த சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஒண்ணு மட்டும்தான் கேட்கிறாரு, நீ முன்னாடி மாதிரி என்ன நீ நேசிக்கிறியா? நீ என்ன நேசிக்கிறியா? நீ என்ன நேசிக்கிறியா? ஆண்டவர் வந்து பேதுருவை பார்த்து வேற ஒண்ணுமே கேட்கல, நீ எனக்கு ஊழியம் செய்றியான்னு கேட்கல ஆண்டவர், நீ எனக்கு காணிக்க கொடுக்குறியா அப்படின்னு ஆண்டவர் கேட்கல, நான் இந்த மாதிரி உன்னை போக சொல்றேன் நீ போவியா அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் கேட்கல. ஆனா பேதுருவை பார்த்து ஆண்டவர் என்ன கேட்டார் அப்படின்னு சொன்னா, நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்ன நேசிக்கிறாயா? உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆமா ஆண்டவரே. எப்படி ஆண்டவரே நீ என்ன நேசிக்கிறியான்னு என்ன பார்த்து நீங்க எப்படி கேட்குறீங்க? நான் உன்னை நேசிக்காமலா இருக்கிறேன், நான் உனக்கு ரொம்ப நான் நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறதுனால தான் உங்க பின்னாடி வந்தேன், நான் நேசிக்கிறதுனால தான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறேன். ஆனா அடுத்த வார்த்தை ஆண்டவர் அவனை பார்த்து என்ன கேட்கிறாரு தெரியுமா? இவைகள் எல்லாவற்றை பார்க்கலாம், இவைகள் எல்லாவற்றை பார்க்கலாம். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்து, நீ என்ன நேசிக்கிறாயா? நீ என்ன நேசிக்கிறாயா? இந்த மானிட்டர் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. நீ என்ன நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்கிற வார்த்தைக்கு நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவோம் தெரியுமா? அதனால தான் ஆண்டவரை கன்வென்ஷனுக்கு வந்திருக்கிறேன், அதனால தான் ஆண்டவரே ஆண்டவர் சத்தத்தை கேட்கிறேன், அதனால தான் ஆண்டவரே நான் ஜெபம் பண்றேன். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து அடுத்த ஒரு வார்த்தை கேட்கிறாரு, இவைகள் எல்லாவற்றை பார்க்கலாம், இவைகள் எல்லாவற்றை பார்க்கலாம், இவைகள் எல்லாவற்றை பார்க்கலாம். நீ என்னை நேசிக்கிறாயா? சோ எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து, ஆமா ஆண்டவரே, என் பிள்ளையை விட நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, என் சரீரத்தை விட நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, என் கணவனாரை விட நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, என் காரை விட நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, என் வேலையை விட நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, என் தலைவரை விட நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஃபர்ஸ்ட் நீங்க தான் ஆண்டவரே, ஃபர்ஸ்ட் நேசம் நீங்க தான் ஆண்டவரே. இந்த உலகத்துல எது இல்லைன்னாலும் நான் வாழ்வேன், ஆனா நீங்க இல்லாம மட்டும் என்னால வாழ முடியாது ஆண்டவரே.
அப்படின்னு உங்க மனசார சொல்ல முடியுமா? ஆனா இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் ஒரு நாள் நீங்க அப்படித்தானே சொன்னீங்க, அப்படித்தானே சொன்னீங்க. நான் எல்லாவற்றை பார்க்கல, உங்களை நேசிக்கிற ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிற ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிற ஆண்டவர். அப்போ ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, சாகிற வரைக்கும் அவரை எப்படி நேசிக்கணும் அப்படின்னு சொன்னா, உண்மையாய் உண்மையாய் உண்மையாய். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? வேதம் சொல்லுகிறது, யோபுவை குறித்து அவங்க மனைவி என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் நீர் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருப்பீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும். அப்படின்னா அவங்களுக்கே கஷ்டமா இருக்குது. நீங்க என்ன இன்னும் ஆண்டவரை நேசிக்க முடியுமா? அப்பதான் யோபு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய், தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமென். நான் பணத்தை நேசிக்கலைங்க, நான் பொருளை நேசிக்கலைங்க. இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி கிடைக்கும் போது மட்டும் கை தட்டிட்டு, கிடைக்கும் போது மட்டும் ஆண்டவர் நல்லவர்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒரு சோதனை வரும்போது, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, ஏன் ஆண்டவரே என்ன கைவிட்டீங்க, ஏன் ஆண்டவரை மறைஞ்சு உட்கார்ந்துருக்கிறீங்க, ஏன் ஆண்டவரை நீங்க பதில் சொல்லல, நான் இத்தனை நாள் உங்களை தேடி என்னத்தை பார்த்தேன், நான் சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டேன், அப்படி பண்ணி என்ன பண்ணேன் அப்படின்னு அந்த மாதிரி பேசுகிறவர்களை ஆண்டவர் ஒரு நாள் விரும்புகிறவர் அல்ல. என்னுடைய விசுவாசம், என்னுடைய லவ் ஆசீர்வாதத்தை பொறுத்த அல்ல, பிளஸ்ஸிங்கை பொறுத்த அல்ல. என்னை ஒண்ணுமே இல்லாமல் இருந்து என்னை இவ்வளவு தூரம் தூக்கி எடுத்த ஆண்டவரை சாகிற வரைக்கும் எங்க தான் வைப்பான் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் முதன்மையான இடத்துல கையை அப்படியே மேல உயர்த்தி, என் வாழ்க்கையில என்ன வேணாலும் கொஞ்சம் எஃபெக்ட், என் வாழ்க்கையில என்ன வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் வரலாம், எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வேணாலும் வரலாம், ஆனா நீங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆண்டவரே. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நடந்தாலும், என்ன நடந்தாலும், முழு பலத்தோடு, முழு பலத்தோடு என்ன நடந்தாலும் நீங்க தான் எனக்கு முதன்மை ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரு ஆண்டவர் எந்த இடத்துல இருக்கிறாரு சிஸ்டர், பிரதர், ஆண்டவர் எந்த இடத்துல இருக்கிறாரு, எந்த இடத்துல இருக்கிறாரு? இப்ப கையை உயர்த்தி முழு பலத்தோடு சொல்லுங்க, எனக்கு நீங்க ஒண்ணுமே தராட்டி கூட பரவாயில்லப்பா, எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே. சொல்லுங்க, இந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்கிற, நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா. சிலர் ஆண்டவர் ஒன்றும் இல்லாத இடத்திலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார்ல, மனசார அப்பாவை பார்த்து ஆண்டவர் யாரோ ஒரு இடத்துல பேசுறாரு, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, ஆகையால் இன்ன நிலைமையிலிருந்து நீ விழுந்தா என்பதை அறிந்து மனம் திரும்பினாயானால் நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன், நேசிக்கிறேன். நன்றி அப்பா, நன்றி, நன்றி தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரு முகத்தை, ரட்சியும் ஜனத்தை, திரும்பி வாரும், வானத்தில் இருந்து கண்ணோக்கி பாரும், திரும்பி வாரும், வானத்தில் இருந்து கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும், இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், கையை உயர்த்தி, தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, தேவனே,
சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரு முகத்தை, ரட்சியும் உம் ஜனத்தை. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். திரும்பி வாரும், வானத்தில் இருந்து கண்ணோக்கி பாரும், திரும்பி வாரும், வானத்தில் இருந்து கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். தலை மேல கைய வச்சு இந்த திராட்சை செடியை விசாரிச்சிருங்க ஆண்டவரே. இந்த திராட்சை செடியை விசாரிச்சிருங்க ஆண்டவரே. இந்த திராட்சை செடியை விசாரிச்சிருங்க ஆண்டவரே. இந்த திராட்சை செடி பட்டு போகும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இந்த ஃபர்ஸ்ட் டே, இந்த முதல் நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் உம்முடைய பிரசன்னம் பலமா இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த மகள் என்கிற திராட்சை செடியை விசாரிச்சிருங்க. அந்த மகன் என்கிற திராட்சை செடியை விசாரிச்சிருங்க. எந்த திராட்சை செடி பட்டு போகும்னு நினைச்சு துக்கத்தோட வந்திருக்கிறாங்களோ, இப்ப பாட 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 அந்த திராட்சை செடி மேல ஆண்டவருடைய கண்கள் பதிந்து அந்த திராட்சை செடியை நீர் பார்த்து நீர் தூக்கி எடுங்க ஆண்டவரே. விசாரித்தருளும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஒன்று மட்டும் நீங்க நினைச்சுக்குங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் 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 அப்படின்ற இடத்துல ஆல் எல்லாம், எது நடந்தாலும், அவமானம் வரலாம், நிந்தை வரலாம், வியாதி வரலாம், எது நடந்தாலும் எப்படி நடக்குமா மாமா? நன்மைக்காய் நடக்கும். யாருக்கு நன்மைக்காய் நடக்கும்? யாருக்கு? இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் டே, முதல் நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு கல் தடுக்கிருச்சுன்னு வைங்க, அது நல்லது தான் நடக்கும். அது நல்லது தான் நடக்கும். கண்டிப்பா. கோயம்புத்தூர் பட்டணத்திலே 2007 வருஷம் வந்து மறக்க முடியாத ஒரு வருஷம். இந்த 2007 வருஷத்துல 2வது இடத்துல சர்ச் நடத்துறோம். ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல 2005 ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் 2006 ஆஃப் அது வரைக்கும் ஒரு இடத்துல இருந்தோம். 2007 வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு இடத்துல புதிதான ஒரு இடத்துல சர்ச் நடத்தி கிட்டத்தட்ட 1 இயர் முழுக்க ஆகுது. அந்த சர்ச்சில் வந்து கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் வெளியே போயிடுச்சு. அப்போ வந்து அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பர்சன் வந்து அந்த சர்ச்சை ஆரம்பித்த உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவார். உடனே பாருங்க, சர்ச்சு 8:30 மணிக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னா 9 மணிக்கெல்லாம் சர்ச்சு வாசல்லையே ஒரு 5-6 போலீஸ் வந்து நிற்பாங்க. வந்து நின்றுட்டு வேனை நிப்பாட்டிட்டு இங்கேருந்து அங்கேருந்து சொல்லுவாங்க, என்னை பார்த்து சவுண்டை குறைங்க, சவுண்டை குறைங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம அவ்வளோ ப்ரிப்ரேஷன் பண்ணி அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டு தான் அந்த சர்ச்சை நடத்துறதுக்கே போவேன். நான் வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங், சனிக்கிழமை ஃபாஸ்டிங், ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆராதனை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடவே செய்வேன். அப்போ அவங்க சவுண்டை குறைக்க சொல்லும்போது அப்படியே என்னமோ ஒண்ணுமே இல்லாம, நம்ம சவுண்ட் அங்க கேட்காம, கீபோர்டு வால்யூம் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படி டென்ஷன் படுத்திட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் வந்து சர்ச்சை பிரிச்சு போட்டிருக்கும் போது திடீர்னு அந்த மனுஷன் அது வரைக்கும் போலீஸ்க்கு போன் பண்ணவர் அன்னைக்கு வந்து ஊர்ல இருக்கிற நிறைய பேரை ஒரு 100 பேர் பக்கத்துல கூட்டிட்டு வந்து சர்ச்சு வாசல்ல சர்ச்சு நடக்க நடக்க கத்தி பிரச்சனை பண்ணி, இனி ஒரு நாள் கூட இந்த இடத்துல சர்ச்சு இருக்க கூடாது, இருந்தா உன்னை கொன்றும் அப்படின்ற. அப்படியே அந்த எங்களுக்கு வாடகை கொடுத்துருக்கிற அந்த ஓனர் இருக்காங்க பாருங்க, அவங்கள்ட்ட போய் அவங்கள மிரட்டி, இனி இந்த சர்ச்சை இந்த இடத்துல இருந்து காலி பண்ண நீங்க வைக்கல அப்படின்னா உங்களை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க பயந்து போய் எங்கிட்ட, ஃபாதர் தயவு செய்து சர்ச்சை காலி பண்ணிருங்க, இவனோட யாருமே நிற்க முடியாது, ரொம்ப கொடுமையான மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு எங்க போறதுன்னே தெரியல. எங்க போய் சர்ச்சுக்கு இடம் கேட்டாலும் இடத்த பார்ப்போம், இடத்த பிடிக்கும், அட்வான்ஸை பேசுவாங்க, வாடகை பேசுவாங்க. சார் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா இந்த மாதிரி பிரேயர் நடத்த போறோம்னா இல்ல சார் கொடுக்க மாட்டோம் சார். இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணி ரொம்ப உடஞ்சு
ரொம்ப உடஞ்சிட்டேன். கடைசியில் ஒருத்தர் வந்து சரி நான் சர்ச்சுக்கு தானே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாடகை எல்லாம் பேசிட்டாரு. இவரை நம்பி நான் சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணிட்டேன், இந்த மாதிரி நமக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்குது. ஜனங்கள் எல்லாம் பயங்கரமாக கை தட்டுறாங்க. ஜனங்கள் இடம் கிடைச்சிருந்த உடனே நம்ம வந்து இன்னும் ஒரு 2 வீக்ஸ்ல இந்த இடத்த காலி பண்ண போறோம்னு சொன்ன உடனே அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சு வாலிப பசங்க எல்லாம் வந்து சர்ச்சில் ஒரு பக்கத்தில் பிரிச்சுட்டாங்க. பிரிச்சு போட்டிருக்கோம். அந்த ஓனர் ஃபோன் பண்ணி சொல்றாரு, இல்ல ஃபாதர் நான் ஒருத்தரிடத்துல கேட்டேன், உங்களுக்கு சர்ச்சுக்கு இடம் கொடுக்க வேணான்றாங்கன்ட்டாரு. எப்படி இருக்கும்? சர்ச்சு பிரிச்சு பாதி பிரிச்சு போட்டிருக்குது. இந்த ஓனர்கிட்ட அட்வான்ஸை திரும்பி வாங்கியாச்சு. இன்னும் 2 வாரத்தில் நம்ம அங்கே போறோம்னு சொல்லியாச்சு. இவர் திடீர்னு இடம் தர மாட்டேன்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸ்ட்ரெயிட்டா போய் முழங்கால நின்று கிட்டத்தட்ட ஒரு அந்த டே ஃபுல்லா ஒரு சங்கீதம், ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, அந்த சங்கீதத்தை அப்படியே முழங்கால நின்று அப்படியே கண்ணுல தாரதாரியா கண்ணீர் கொட்டுது. அழுதுட்டே இருக்கிற, ஆண்டவரே இந்த இடத்துல உங்க ஆலயத்தை நடத்துறதுக்கு ஒரு இடம் இல்லையா? நீர் பூமி அனைத்திற்கும் சொந்தக்காரர். இந்த இடம் ஆண்டவர், இந்த பூமி எல்லாம் உம்முடைய தானே, ஜனங்கள் உம்முடைய தானே. அப்படியே கத்தி அழுது 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 ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த ஜெபம் முடியும் போது அதே ஓனர் திருப்பி கால் பண்றாரு, ஃபாதர் இல்ல ஒரு வக்கீல்கிட்ட கேட்டேன், நீங்க கொடுங்கன்னு சொன்னாரு, அந்த இடத்த கொடுக்குறோம், நீங்க வேணா நடத்திக்கங்க அப்படின்றாரு. ஆனா உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளையே, அன்னைக்கு அந்த இடத்தை விட்டு அந்த மனுஷன் துரத்தலன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கும் அதே இடத்துல ஒரு சின்ன சர்ச்சா இருந்திருக்கும். ஆனா அந்த மனுஷன் துரத்ததுனால கர்த்தர் அதை விட பல மடங்கு பெரிய இடத்தை கொடுத்து, பெரிய விசாலத்தை கொடுத்து, இன்றைக்கு நான் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியம். அப்போ நான் நம்புறேன், ஆண்டவரை மட்டும் நீங்க நேசிச்சா போதும், ஆண்டவரை மட்டும் உண்மையா நீங்க நேசிச்சா போதும், உண்மையா முதல்ல வச்சிருந்தீங்கன்னா போதும். ஆண்டவரே ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன், அவ்வளவுதான் அவ்வளவுதான், அது ஒண்ணு போதும். உங்க வாழ்க்கையில நீங்க எங்க வேணாலும் போங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் எதிரிகள் வரலாம். வேதம் சொல்கிறது, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் தான் இருந்துச்சு. 1 அடி தூரம், 1 அடி தூரம். ஒரே ஹாலுக்குள்ள சவுல் இருக்கிறான், அந்த ஹாலுக்குள்ளேயே தாவீது இருக்கிறான். தன்னுடைய அம்பை எடுத்து வீசும் போது தூரத்துல இருந்தா கூட அவன் மேல படாது, பக்கத்துல இருக்கிறான். ஆனா வேதம் சொல்லுது, அந்த அம்புல இருந்து கர்த்தர் காப்பாத்தினான். ஒரு நாட்டினுடைய ராஜா தாவீதை கொல்ல நினைச்சு கூட கொல்ல முடியல. காரணம் யார் அப்படின்னா, தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கு, பிரதர் உங்களுக்கு விரோதமா ஒண்ணுமே பண்ண முடியாது, பிரதர் சிஸ்டர் ஒண்ணுமே பண்ண முடியாது. என் அன்பு தாய் தகப்பனே, எப்படி பண்ண முடியும்? உங்களுக்கு விரோதமா எவ்வளவு பெரிய குழி வெட்டினாலும் கண்டிப்பாக அந்த குழியில நீங்க விழமாட்டீங்க. உங்களுக்கு விரோதமா எத்தனை சத்துருக்கள் எழும்பினாலும் அந்த சத்துருக்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமானாலும் அந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். எப்ப தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அன்பு முதல்ல யாருக்கு அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு மட்டும்தான். சொல்லுங்க கையை உயர்த்தி, உங்களுக்காக எதை வேணாலும் விடுவேன். சொல்லுங்க, உங்களுக்காக எதை வேணாலும் விடுவேன். முழு மனசோட சொல்லுங்க, உங்களுக்காக எதை வேணாலும் விடுவேன். ஆனா யாருக்காகவும் உங்களை நான் விட மாட்டேன் ஆண்டவரே, எதுக்காகவும் உங்களை நான் விட மாட்டேன் ஆண்டவரே. இந்த ஒரு தீர்மானத்தை எடுக்க கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது உனக்கு விரோதமாய் ஒரு பெரிய கொந்தளிப்பு, இப்பொழுது உனக்கு விரோதமாய் ஒரு பெரிய அலை திரண்டு வருகிறது, யோர்தான் பிரவாகித்து வருகிறது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், புரண்டு வருகிற அந்த ஹல்லேலூயா ஆற்றை குறித்து நீ பயப்பட வேண்டாம், அதை சுலபமாய் கடப்பாய். அது உன்னை சேதப்படுத்த முடியாது, அது உன்னை அழிக்க முடியாது. அந்த யோர்தானிலே கால் வைக்கும் போது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அது உன்னை சேதப்படுத்தாது. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகிறது. எதை குறிச்சும் நம்ம பயப்பட வேண்டியது கூட இல்லை. பரிசுத்தவான்களுக்கு தைரியம் வந்துருச்சு, தாவீதுக்கு தைரியம் வந்துருச்சு, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தைரியம் வருது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், பைபிள்ல படிக்க ஆச்சரியமா இருக்கும்.
தன்னுடைய கையில ஒரு விரியன் பாம்பு கடிச்சு அப்படி என்ன பண்ணுது, அது தொங்குது, கையில தொங்கிட்டு இருக்குது. அந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு தெரியும் அந்த பாம்பு எவ்வளவு விஷம் உள்ளதுன்னு தெரியும். அப்போ அவங்க எல்லாம் சொல்றாங்க, என்னமோ கப்பலுக்கு தப்பிச்சு வந்த, ஆனா உன் மேல இருக்கிற தலையெழுத்து ஒன்ன விடலடா, நீ அங்க சாக வேண்டியவன், ஆனா நீ இங்க சாகணும்னு தலையெழுத்து பாரு, நீ செத்துருவ. அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல நுரை தள்ளி சடுதியாய் விழுந்து சாவான் என்று அத்தனை பேருடைய கண்ணும் பார்த்துட்டு இருக்குது. அவங்க பார்த்துட்டு இருக்க அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒண்ணுமே நடக்காததை பார்த்து வேறு சிந்தையாகி அவன் தேவர்கள் என்று சொன்னார்களாமா. நான் நம்புறேன் உங்களை நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கலாம். இந்த பிரச்சனையிலிருந்து இவன் எழும்ப மாட்டான், இந்த போராட்டத்திலிருந்து இவன் வெளியே வர முடியாது, இந்த வியாதியிலிருந்து அவன் வெளியே வர முடியாதுன்னு. ஆனா நான் நம்புறேன், அவங்க கண்ணு பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு சேதமும் ஒரு நஷ்டமும் ஒரு தீங்கும், நல்லா ஆமென் நம்புறவங்க கரங்களை தட்டி இந்த பிரச்சனை ஒன்றும் பண்ணாது என்கிறத சுற்றி இருக்கிறவங்க பார்க்க போறாங்க. இது உங்களை கஷ்டப்படுத்தாது என்கிறத பார்க்க போறாங்க. இது உங்களை அழிச்சிரும்னு நினைக்கிறாங்க, இது உங்களை நிர்மூலமாக்கிரும்னு நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் அதிகம் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இது உன்னை சேதப்படுத்த முடியாது, சேதப்படுத்த முடியாது. சோ ஒன்னே ஒண்ணு, எது வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அவருடைய அன்பை விட்டு மட்டும் நான் என்ன மாட்டேன்னா, சத்தமா சொல்றேன். நான் கோயம்புத்தூர்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது என்னுடைய அம்மா அப்பா அங்கே நான் ஊரில் இருக்கும்போது, அங்கே உடம்பு சரியில்லாம இருக்கும்போது அங்கே ஒரு அம்மா அப்பா என்னை வளர்த்துனாங்க. அப்போ அவங்க ஒரு பொண்ணு ஒன்று எனக்கு பார்த்தாங்க. அவங்க வீட்டில் ஒரு ப்ரேயர் நடக்கும், அந்த வீட்டில் ஒரு பொண்ணு வருவா. அந்த பொண்ணு ரொம்ப ஒழுக்கமான ஒரு பிள்ளை, நல்ல ஜெபம் பண்ணுற பிள்ளை, நல்ல பாட்டு பாடுற ஒரு பொண்ணு. அவங்க அப்பா இறந்துட்டார், அவங்க அம்மா மட்டும்தான், ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம். அப்போ அங்கே இருக்கிற அம்மா அப்பா 2 பேரும் என்னை பார்த்து, இந்த பொண்ணு உனக்கு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா, கேட்காத வரைக்கும் ஒன்றும் பெருசா தெரியல, கேட்டதுக்கு அப்புறம் பிடிச்சிருச்சு. கேட்டதுக்கு அப்புறம் ஆமா கல்யாணம் பண்ணிடலாமே அப்படின்னு சொன்ன உடனே இருதயத்தினுடைய ஒரு ஓரத்துல என்ன வளருது அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன ஆசை வளருது. சரி, அந்த பிள்ளை நல்ல ஜெபம் பண்ற பிள்ளையாச்சு, அந்த பிள்ளைய நம்ம கல்யாணம் பண்ண நல்லா ஊழியம் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் தோணுது. தோணுன உடனே எங்க அப்பா அம்மா அவங்கள பார்த்து சொன்னேன், சரி நீங்க போய் வேணா அவங்க வீட்டில் பொண்ணு கேளுங்களேன், அவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுக்குள்ளே பெரிய கற்பனையே கட்டிட்டேன், நான் பெரிய கோட்டையே கட்டிட்டேன். ஸோ அந்த பிள்ளை பாடினா எப்படி இருக்கும், நம்ம பிரசங்கம் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் கற்பனை, நிறைய கற்பனை ஓடுது. அப்படியே முடிஞ்சிச்சு. அப்போ இவங்க 2 பேரும் போய் கேட்டாங்க. அப்போ அவங்க வீட்டில் இருக்கும்போது நான் மஞ்சக்காமல ரொம்ப சிக்கா இருந்தேன். அப்போ நாங்கள் யாருமே அதை எதிர்பார்க்கல. திடீர்னு அந்த பொண்ணுக்கு மாமா தான், அந்த பொண்ணுடைய மாமா தான் அவங்களுக்கு அந்த வீட்டை நடத்துறவர். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, அவங்க எங்க அம்மா அப்பா 2 பேரும் பார்த்து, நீங்க எந்த மூஞ்சியை வச்சுட்டு பொண்ணு கேட்க வந்தீங்க, அவன் யாரு, அவன் எந்த ஊருக்காரன், எந்த இடத்துல இருந்து வந்தான், அவன் என்ன பண்றான், அவனுடைய குடும்ப பின்னணி என்ன, அவன் 1 வருஷம் உங்க வீட்டுல நோயாளியா படுத்திருக்கிறான், அந்த நோய் திரும்பி வருமான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்றேன்னா, இவங்க 2 பேரும் பொண்ணு கேட்கறதுக்கு போகும்போது நான் வீட்டுக்குள்ள உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இவங்க கதவை திறந்த உடனே ஒரு நல்ல செய்தி வருதுடா அப்படின்னு. ஏன்னா எங்களுக்கு 100% அந்த மாதிரி இது நோ சொல்லுவாங்கன்ற அந்த எண்ணமே இல்லை, யாருமே யோசிக்கவே இல்லை. கதவை திறந்தா அந்த அப்பா அம்மா 2 பேரும் ரொம்ப சோகமா உள்ள வராங்க. என்ன இப்படி வர்றீங்க அப்படின்னு கேட்டு, என்ன இப்படி வர்றீங்கன்னு கேட்ட உடனே அப்பா சொல்றாரு, இல்லடா அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க, இந்த மாதிரி கேட்டாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு உடனே முகம் மாறிடுச்சு. மாறின உடனே அந்த அப்பா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்னொரு டைம் கூட நான் வேணாம் கேட்கிறேன் அப்படின்னாரு. உடனே அவங்க முன்னாடி சொன்னேன், இல்லை இவ்வளோ அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்கல்ல, வேண்டாம் நீங்க கேட்க வேண்டாம், பரவாயில்ல அப்படின்னு ரூமுக்குள்ள வர அவங்கள்ட்ட பரவாயில்லன்னு சொல்லிட்டேன். ஆனா என் மனசு ஒத்துக்கவே மாட்டேங்குது. மனசு என்ன சொல்லுது அப்படின்னா, இல்ல அந்த பிள்ளைய கல்யாணம் பண்றதுக்கு வேற ஏதாவது ஐடியா இருக்கா, வேற ஏதாவது யோசனை இருக்குதா,
வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு நிறைய யோசனை ஓடிட்டே இருக்குது. ஏன்னா அந்த 1 வீக்குக்குள்ளேயே நிறைய கற்பனை எனக்குள்ள வளர்த்துட்டேன். எனக்கு இப்போ 2 தடுமாற்றம். அப்படின்னா இது ஆண்டவர் சித்தமா சித்தம் இல்லையா அப்படின்னு போய் ஜபத்துல உட்கார்ந்து அழுன்னு அழுதேன். அப்போ ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொன்னேன், எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சது உண்மைதான், என் மனசுக்குள்ள ஊழியோன்ற ஒரு காரணத்திற்காக என் மனசுக்குள்ள அந்த ஆசையை வச்சது கூட உண்மைதான். ஆனா உங்களுக்கு சித்தம் இல்லை, உங்களுக்கு பிரியம் இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இனி அவங்க கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அந்த 1 வீக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி அந்த எண்ணங்கள் எல்லாம் அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த பலிபீடத்தில் இருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், சில காரியங்கள் இங்கே இருக்கிற வாலிப தம்பியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், சில வாலிப தம்பி உன்னுடைய இருதயத்துக்குள்ள பலவிதமான ஆசைகள் ஒருவேளை ஓடிட்டே இருக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கலாம், அது படிப்பா இருக்கலாம், அது எதிர்கால வாழ்க்கையா இருக்கலாம், அது எனிவே எது வேணாலும் இருக்கலாம். இல்லைன்னா உங்க பிள்ளைகளை குறித்து கூட ஒரு கற்பனையா இருக்கலாம். அந்த கற்பனைக்காக நீங்க ஆசையா அதை உருவாக்கி இருக்கலாம். உங்க பிள்ளைய ஆரம்பத்திலிருந்து பிறக்கும் போதே, அவனை படிக்க வைக்கும் போதே, அவனை ஸ்கூல்ல கொண்டு விடும் போதே நீங்க இந்த மாதிரி இப்படிதான் நீ ஆக போற, இப்படிதான் ஆக போற அப்படின்ற நிறைய கற்பனையை வளர்த்து அந்த கற்பனைகள் எல்லாம் இன்னைக்கு ஒருவேளை உடைஞ்சு போயிருக்கலாம். நான் இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு நினைக்கவே இல்லையே, நான் இப்படி ஆவேன் நான் நினைக்கவே இல்லையே, நான் இப்படிலாம் நினைச்சேன். ஆனா நீங்க ஒண்ணு மட்டும் நினைச்சுக்குங்க, உங்க விருப்பப்படி நடக்காம இருக்கலாம், உங்க ஆசைப்படி நடக்காம இருக்கலாம், நீங்க அநேக நாட்களாக கற்பனை பண்ண எல்லாமே உடைஞ்சு போயிருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும், அவருக்காக நீங்க அதை விட்டு கொடுத்ததுனால, அவருக்காக நீங்க இழந்ததுனால கண்டிப்பா நீங்க வெட்கப்பட்டு மட்டும் போக மாட்டீங்க. அவர் கொடுத்தாருன்னா உங்களுக்கு 1% இல்லை, நீங்க ஆச்சரியப்படுற அளவிற்கு, நீங்க பிரமிக்கிற அளவிற்கு, இதுதான் எனக்கு ஏற்றது, இதுதான் ஆண்டவர் எனக்காக வச்சிருந்தது, இதுதான் என் எதிர்காலம் அப்படின்னு இன்னைக்கு புரியாம இருந்தாலும் அவருக்காக விடும்போது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, சின்ன வயதிலிருந்து தன்னோடு கூட இருந்த அண்ணன் தம்பி அவனை நேசிக்கலன்னா கூட அப்பா ரொம்ப நேசிச்சாரு. யோசேப்புக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, அப்பா கூட இருக்கணும். அப்பா அவனுக்கு பலவர்ண அங்கியை போட்டு ரொம்ப அழகா அவனை நடத்தினாரு, சொல்லி கொடுத்தாரு. ஆனா அவனுடைய வாழ்க்கையினுடைய முதல் போனது என்ன அப்படின்னா, அவனுடைய கற்பனை அவனை விட்டு தூரமா போயிடுச்சு. அவன் நினைச்சது எதுவுமே நடக்கல. ஆனா ஒன்று, அவர் நினைச்சது அவனுடைய வாழ்க்கையில் அப்படியே நடந்துச்சு. இந்த சத்தத்தை கேட்கிற ஏதோ ஒரு தாய் ரொம்ப உடைஞ்சு போய் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, ஏதோ ஒரு தகப்பன் ரொம்ப உடைஞ்சு போய் இந்த சத்தத்தை கேட்டுட்டே இருக்கிறீங்க. பாஸ்டர் நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் பாஸ்டர், என் பிள்ளைய நான் எப்படி வளர்த்தேன்னு தெரியுமா, என் பிள்ளைய நான் எப்படி கொண்டு வந்தேன் தெரியுமா, என் மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய கற்பனை வளர்த்தேன்னு தெரியுமா, என் எதிர்காலத்தை குறித்து, என் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை குறித்து என்னென்னமோ நினைச்சேன். ஆனா இப்ப எல்லாமே நிர்மூலமாகப்பட்டிருக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இனி நடக்குமா, இனி என்ன பண்ண முடியும், எப்படி இது முடியும், ஒரு பெரிய கேள்விக்குறியோட வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய கரத்தை பிடிச்சும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல, உன்னை குறித்து உங்க பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் நினைச்சிருக்கிற நினைவு, ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் அது சாதாரணமானது அல்ல, அது அசாதாரணமானது. கரங்களை தட்டி முழு பலத்தோடு சீக்கிரமா அந்த இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போவார், அந்த இடத்துல உங்களை கொண்டு வந்து நிறுத்துவாரு. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், ஆனால் நான் உன் மேல வச்ச, உங்க பிள்ளை மேல வச்ச கிருபை மட்டும் அது மாறவே மாறாது. நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென். முழு பலத்தோடு ஆமென் ஆமென் ஆமென். என் மேல திட்டம் வச்சிருக்கிறவர், என் பிள்ளை மேல திட்டம் வச்சிருக்கிறவர் பெரியவர். சில நேரத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்காக இழக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஆயத்தமா இருக்கணும். பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு நமக்கு நிறைய பேருக்கு ஆயத்தமா இருக்கிறோம், பெற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். ஆனா எதுக்கும் ஆயத்தமா இருக்கணும்,
கேட்கல? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒருத்தர் புகழ்த்தும் போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஆனா வெறும் புகழ்ச்சியை மட்டும் நம்ம மனசு தேடக்கூடாது, எதையும் தேடணும். ஒருத்தன் திட்டுனா கூட அமைதியா போகணுன்ற இருதயம் கேட்கல. ஆனா நம்ம நிறைய பேருக்கு புகழ்த்தும் போது சந்தோஷமா இருக்குது, திட்டுனா கேட்கல, திட்டுனா கோபம் வருது. ஆனா தாவீதன் அப்படின்றவன் அப்படியே 4 பேர் பார்த்து ராஜா வாழ்க ராஜா வாழ்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 அப்படின்னு ட்ரம் அடிச்சு முறையா பாடுறாங்க. சரிப்பா சரிப்பா விடுப்பா விடுப்பா போட்டாச்சு. ஆனா சிமேயி தூசிக்கிறான், ரத்த பிரியனே, பேலியாளின் மகனே, தொலைந்து போ, சவுலுக்கு அவ்வளவு பெரிய தீங்கு பண்ண இல்ல, அந்த அதுதான்டா உன் தலை மேல இருக்குது அப்படின்னு திட்டுறான். ஆனா அதையும் என்ன பண்ணிட்டாங்க? இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், சந்தோஷப்பட்டு கை தட்டுற மாதிரி ஒரு விஷயம் வரும்போது அவ்வளவு சந்தோஷமா அவ்வளவு மகிழ்ச்சியா அப்படியே மனசார ஏத்துக்கிட்டீங்களே, மற்றவங்க உங்களை குறித்து குறை பேசும்போது, அவமானப்படுத்தும் போது, திட்டும் போது பரவாயில்ல 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 அப்படின்னு எத்தனை பேர் நீங்க சொல்லி இருக்கிறீங்க? எத்தனை பேர் அதை ஏத்துக்கிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்டவரே நேற்றைக்கு நீங்க எனக்கு பிரியாணி தந்தீங்க, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு கஞ்சி தந்திருக்கீங்கல்ல, பரவாயில்லன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? உண்மையான அன்புன்னது, ஆண்டவர் மேல உண்மையா வச்சிருக்கிற பாசம் என்ன பாசம் அப்படின்னா, நான் மாற மாட்டேன். நான் கார் வந்தாலும் மாற மாட்டேன், நான் கார் போனாலும் கேட்கல சத்தம். ஆனா உங்க நிறைய பேரை பார்த்தா கார் வந்தா ஒரு மூஞ்சி, கார் போனா ஹலோ இல்ல இல்ல. நான் எந்த நிலைமையிலையும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். எதுவுமே என்ன பண்ணாது, அசைக்காது. காரணம் என்ன அப்படின்னா, என் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போது நிர்வாணியாய் பிறந்தேன். நான் கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, நான் கொண்டு போவதும் ஒன்றும் இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு. சத்தமா சொல்லுங்க, கையை மேல உயர்த்தி சொல்லுங்க. எதை வேணாலும் உங்களுக்காக இழப்பேன், எதை வேணாலும் உங்களுக்காக விட்டு கொடுப்பாண்டவரே. அவமானம் வந்தா கூட எனக்கு பரவாயில்லப்பா, தாங்கிக்குவேன் ஆண்டவரே சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய கரத்தை கர்த்தர் பிடிக்க போறாரு. இந்த கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய முதல் நாளில் ஆண்டவர் இங்கே நிறைய பேரை தேடி வந்திருக்கிறாரு. யாரை தேடி வந்திருக்கிறாருன்னா, மகனே மகளே, நீ எல்லார மாதிரி இல்லப்பா, நீ எல்லார மாதிரி இல்லை. இந்த இடத்துல இந்த கன்வென்ஷன்ல நான் உன்னை கூட்டிட்டு வந்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது, ஒரு பெரிய திட்டம் இருக்குது. நான் உன்னை நேசித்த நேசம் சாதாரணமானது அல்ல. உன் குடும்பத்தில் இருக்கிற, உன் வம்சத்தில் இருக்கிற எல்லார விட உன்னை நான் ஸ்பெஷலா நேசிச்சேன். நீ எனக்குரிய பிள்ளை, நீ எனக்குரிய பிள்ளை. நீ கையை உயர்த்தி ஒண்ணு மட்டும் சொல்லு, ஆண்டவரே எது வந்தாலும் உங்களுக்காக நான் வாழ்வேன். முழு பலத்தோடு எது வந்தாலும் நன்றியப்பா, நன்றி நன்றி. மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி, தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே
வழி சத்தியமே தேவனே ஜீவனே இயேசுவே வழி சத்தியமே தேவனே ஜீவனே தேவனே ஜீவனே இயேசுவே வழி சத்தியமே தேவனே ஜீவனே இயேசுவே வழி சத்தியமே உன்னத தேவன் என்னை தேடலாகுமா உன்னத தேவன் என்னை தேடலாகுமா உம்மோடு நான் வாழ முடியுமா உம்மோடு நான் வாழ முடியுமா கைகளை தட்டி சொல்லு பாவியின் மீது ஏலிந்த அன்பு ஒன்றும் புரியலையே சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே பாவியின் மீது ஏலிந்த அன்பு ஒன்றும் புரியலையே சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே இன்னும் வாழ ரெண்டு கைகளை மேல உயர்த்தி தேவனே சத்தமா 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 I love you பா ஜீவனே I love you பா இயேசுவே உங்களை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே தேவனே உங்களை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே இயேசுவே வழி சத்தியமே உங்களை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே என் ஜீவனே உங்களை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே வழி சத்தியமே உங்களை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே உங்களை ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே நான் செஞ்ச தப்புக்காக சாரி பண்ணிக்கிங்க ஆண்டவரே நான் கோவப்பட்டதுக்கு சாரி பண்ணிக்கிங்க ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற அசுத்தத்துக்கு சாரி பண்ணிக்கிங்க ஆண்டவரே ஆண்டவரே நீங்க ஆசைப்படுறத கூட விட்டுட்டு கொடுக்காம இருந்ததுக்கு சாரிப்பா இயேசுவே வழி சத்தியமே சாரிப்பா சாரிப்பா நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே கடைசி வரைக்கும் நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே ஹல்லேலூயா எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க ஆண்டவருக்காக எதை வேணாலும் நான் இழப்பேன் ஆனா ஆனா யாரை இழக்க மாட்டேன் சொல்லுங்க சத்தமா சத்தமா சொல்லுங்க சோ ஒரு குழம்புல ஒரு உப்பு அதிகமாச்சுன்றதுக்காக கூட கோவப்படுறவங்க எத்தனை பேர் எத்தனை பேர் எப்படி உங்களுக்கு அந்த கோபம் வரலாம் எப்படி நீங்க கோவப்படலாம் எப்படி நீங்க ஒரு நாளாவது நீங்க பின்னாடி திரும்பி பார்த்தீங்களா திரும்பி பார்த்தீங்களா ஆண்டவர் உங்களை எந்த நிலைமையிலிருந்து கொண்டு வந்தார் அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை எங்க நினைச்சவரை துதிக்கணுமாமா கேட்கல சத்தமா எங்க நினைச்சவர ஒன்னும் இல்லாம இருக்கும்போது பிள்ளைகள்கிட்ட சொல்லணும் 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 நான் எங்க போனாலும் சொல்லுவேன் கோயம்புத்தூர்ல 2000 என்னுடைய வீட்டை விட்டு கிளம்பினேன் 3 years அங்க பைபிள் காலேஜ் படித்தேன் 1 year அங்க வார்டனா இருந்தேன் அகைன் ஒரு 6 months சென்னையில மினிஸ்ட்ரி பண்ணேன் அகைன் ஒரு 6 months நான் வந்து திருச்சியில ஊழியம் பண்ணேன் திருப்பி அகைன் நம்ம ஊருக்கு வந்து 6 மாசம் படுத்த படுக்கையா இருந்தேன் மஞ்ச காமால கிட்டத்தட்ட 20 டைம் திரும்பி 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 எனக்கு வந்துருச்சு சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டேன் பைத்தியக்காரனை போல மாறினேன் ஆனா கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது சாப்பாடு கொடுக்கறதுக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லை அதனால அங்கேயே கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு ஃப்ரீ ஹோட்டல் அப்படின்னா யார் வேணாலும் சாப்பிடலாம் அங்க காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம கொடுக்கணும்னா அங்க ஒரு பொம்மை வச்சிருப்பாங்க அது 2 கையை நீட்டி ஒரு பொம்மை வச்சிருப்பாங்க அந்த பொம்மையினுடைய கையில 5 ரூபாவோ 10 ரூபாவோ வைக்கலாம் வைக்காம கூட போகலாம் 2 மாசம் கோயம்புத்தூர்ல அந்த ஃப்ரீ சாப்பாடு கொடுக்குற அந்த ஹோட்டலை நான் சாப்பிட்டேன் சாம்பார் சாப்பாடு ஒரு அப்பளம் அந்த மாதிரி இருக்கும் ஆனா என் பிள்ளைகளை என்னைக்கு அந்த ரோட்டு வழி கூட்டு போனாலும் அந்த கடையை திரும்பி பார்க்க சொல்லி உங்க அப்பா ஒரு நாள் காசு இல்லாம இதே ரோட்ல இப்படி தாண்டா நடந்தாரு இன்னைக்கு நீ நல்ல வண்டியில போற நீ நல்ல ஸ்கூல்ல படிக்கிற இன்னைக்கு நீ நல்ல ட்ரெஸ் போடுற இன்னைக்கு நீ என்ன சாப்பாடு கேட்டாலும் உங்க மம்மி உனக்கு செஞ்சு கொடுக்குற அளவுக்கு உனக்கு இருந்தாங்க ஆனா ஒரு நாள் உங்க அப்பா ஒண்ணுமே இல்லை உங்க அப்பாவுக்கு படிப்பு இல்லை உங்க அப்பாவுக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை உங்க அப்பாவுடைய அப்பா 2 பிராண்ட் ஷாப்புக்கு ஓனர் அவர் அப்பா குடிகாரர்
உங்க அப்பாவுக்கு படிப்பு 0. யாருமே உங்க அப்பாவை ஏத்துக்கல. உங்க அப்பாவை தூக்கி விடுறது கூட ஒருத்தரும் இல்லை. ஆனா இன்னைக்கு உங்க அப்பா இவ்வளவு பெரிய சூழ்நிலையில ஆண்டவர் அவரை வச்சிருக்காருன்னா முழுக்க முழுக்க ஏசப்பா மட்டும்தான். நீ யாரை வேணாலும் விடு, ஆனா யாரை விட்டுறாதுன்னா. இப்ப கேட்கிறேன், உங்க பிள்ளைக்கு சோறு கொடுக்கும்போது சொல்லி கொடுத்துருக்கீங்களா? டெஸ்ட் கொடுக்கும்போது சொல்லி கொடுத்துருக்கீங்களா? ஸ்கூலுக்கு போகலன்னு திட்டுனீங்கல்ல, சர்ச்சுக்கு வரலன்னு ஏன் திட்டல? நீங்க எப்படி உங்களுக்கு திட்ட முடியும்? இப்போ இன்னைக்கு இல்ல, உன் பிள்ளைங்க இல்ல, உங்க பிள்ளைங்க இல்ல. உங்க பிள்ளை எந்த தெருவில், எந்த டிவிக்கு முன்னாடி, எந்த குடிகாரனுக்கு முன்னாடி, எந்த அசுத்த வாழ்க்கை வாழ்றதுக்கு முன்னாடி, எந்த வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கான்னு கூட உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க மட்டும் வந்தா போதுமா? ஆனா சம்பாதிக்கலன்னா திட்டுவீங்க, படிக்கலன்னா திட்டுனீங்கல்ல. எதுக்கெல்லாம் பிள்ளைகளை எதுக்கெல்லாம். ஆனா ஆண்டவருடைய விஷயத்துல குடும்ப ஜெபம் எத்தனை வீட்டுல பண்றீங்க? பிள்ளைகளுக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு எத்தனை பேர் ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க? துதித்தலும் சபித்தலும் ஒரு வாயிலிருந்து வரலாமா? உங்க வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வரலாமா? ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளுடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வரலாமா? பொறாமையான வார்த்தை வரலாமா? நீங்க எப்படி பேசுவீங்க? எப்படி மற்றவங்களுக்கு சாட்சி இல்லாம வாழ்வீங்க? எப்படி ஆண்டவர் உங்க பட்சத்துல இருக்க முடியும்? இருக்க முடியாது. சும்மா ஏதோ ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டாரு, தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு, அப்படியே நடந்துரும் அப்படின்னா எப்படி? என் ஆண்டவர் தீமைக்கு துணை போறவர் கிடையாது. என் ஆண்டவர் அசுத்தம் இருக்கிற இடத்துல வாசம் பண்ணவர் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அவருடைய பார்வைக்கு என்னவா இருக்கு அப்படின்னா அருவருப்பா இருக்கு. சிஸ்டர், அருவருக்கா இருக்கு பிரதர். ஆண்டவருக்கு பிடிக்காது. நீ ஜெபம் பண்ணாத, நீ எதுக்கு ஜெபம் பண்ற, நீ வேண்டான்னு ஆண்டவர் சொல்லுவார். அதனால ஏன் தெரியுமா? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? எந்த இடத்துல இருந்து ஆண்டவர் என்னை கொண்டு வந்தாரு, என்னை எப்படி வச்சிருக்கிறார் அப்படின்றத நிறைய பேர் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம், ஆண்டவரிடத்துல சாரி சொல்லிக்கலாம். ஆனா எதை வேணாலும் நான் இழப்பேன். யாருக்காக? ஆனா ஆண்டவரை இழக்கிறது ரெடி இல்ல. யோசேப்பு போத்திபாருடைய வீட்டில் இருக்கிறான். அந்த போத்திபாருடைய மனைவி வஸ்திரத்தை அப்படியே பற்றி பிடிச்சிட்டா. இப்போ 2 வாழ்வா சாவா 2 அவனுக்கு முன்னாடி இருக்குது. அந்த இடத்துல அந்த பொம்பளை, அந்த லேடியினுடைய பேச்ச அவன் கேட்கல அப்படின்னா சிறைச்சாலை சாவு வரைக்கும் அவனுக்கு வரும். இப்போ என்ன சொல்றான் அப்படின்னா, நீ பாத்தியா இல்லையா? அந்த லேடி சொல்லும்போது சொல்றா, யாருமே பார்க்கல, நம்ம 2 பேர் தானே இருக்கிறோம், யாரு பார்த்தா? எல்லாருமே வெளியே அனுப்பிட்டேன். ஆனா யோசேப்பு என்ன சொல்றான் தெரியுமா? நீ சொல்ற யாரும் பார்க்கலன்னு, ஆனா எனக்கு மேல ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு விரோதமா இவ்வளவு பெரிய தப்ப நான் எப்படி பண்ணுவேன்? இந்த வீட்டை கூட நான் இழந்துருவேன், ஒன்ன கூட நான் இழந்துருவேன், என் உயிரை கூட இழந்துருவேன். ஆனா யாரை இழக்க மாட்டேன். சத்தமா கொண்டு வந்து நிறுத்தினாரா? அவருக்காக காண்பிக்கிற பக்தி வைராக்கியத்தை மறந்து விடுவதற்கு. வாலிப தம்பி, நீ யார் கேட்டுட்டு இருந்தாலும், நீ படிக்கிற இடத்துல, நீ உட்கார்ந்துட்டு இருக்கிற தெருவில், நீ வாழ்கிற இடத்துல அத்தனை பேர் தப்பு பண்ணும்போது நீ ஆண்டவருக்காக பண்ண மாட்டேன்னு மட்டும் நில்லு. நான் நம்புறேன் எதிர்காலத்தை கர்த்தர் எல்லாரை விட பிரகாசமான எதிர்காலமா ஆண்டவர் எப்படி மாற்றாம போவாரு? அவரால் ஆசீர்வதிக்கப்பட முடியாதவங்க யார் இருக்காங்க? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரிடத்துல போய் கேளுங்க. பிளஸிங் அப்படின்னா லிமிட்டேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் ஆராதிக்கிற கர்த்தர் மட்டும்தான் வாக்கு கொடுக்கிறாரு. ஆசீர்வாதம் என்கிறது ஒருத்தனை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சா நான் நம்புற லிமிட்டேஷனே இல்லை. அவனுடைய தகுதிக்கு மிஞ்சி, அவனுடைய திறமைக்கு மிஞ்சி, அவனுடைய பின்னணிக்கு மிஞ்சி ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒருத்தரால மட்டும்தான் முடியும். நல்ல கரங்களை மேல தட்டி, அது நான் ஆராதிக்கிற தேவனால முடியும். என் திறமைக்கு மிஞ்சி என்ன ஆசீர்வதிக்க முடியும். என் ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கு மிஞ்சி என்ன ஆசீர்வதிக்க முடியும். என் படிப்புக்கு மிஞ்சி என்ன ஆசீர்வதிக்க முடியும். எல்லாருடைய கண்ட்ரோலுக்கு மிஞ்சி என்ன ஆசீர்வதிக்கிறதற்கு என் ஆண்டவரால முடியும். உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனால முடியுமா? முடியாது.
படிக்கல அப்படின்னா உன்னை ஆசீர்வதிக்க முடியாதுன்னு சொல்ற உலகம், உனக்கு பின்னணி இல்லையா உன்னை ஆசீர்வதிக்க முடியாதுன்ற ஒரு உலகம், உனக்கு தாளந்து இல்லையா உனக்கு நீ டெவலப் ஆகவே முடியாதுப்பான்ற சொல்ற உலகம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் உலகத்திலே பைத்தியத்தையும் பேதைகளையும் தெரிஞ்சிட்ட ஒரே ஒருத்தர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ பேதையா எங்கிட்ட வா, பைத்தியமா நீ எங்கிட்ட வா, உன்னை கொண்டு நான் ராஜ்யங்களை அசைப்பேன். இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுகிறார். பின்னணியே இல்லாம பேதையா இருக்கிற ஒன்னும் தெரியாத உங்க பிள்ளைய கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு எல்லை இல்லை. ஆமென். எங்க அப்பா பெருசா இந்த ஊர்ல எதுவும் சம்பாதிக்கல. எங்க அப்பா சம்பாதிச்சது, எங்களுக்கு 5 பிள்ளைங்க நாங்க. நான் தான் கடைசி ஆனவன். ஆனா எங்க 2 அக்கா 2 அண்ணன். எங்க அப்பா சம்பாதிச்சதுல கிட்டத்தட்ட 90% 2 மகள்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எங்க அப்பா செலவு பண்ணிட்டாரு. அப்படின்னா எங்க அண்ணனுக்கு ஒரு சொத்தை கொடுத்தாரு. அது எப்படி கொடுத்தாரு அப்படின்னா, அவர்கிட்டே காசை வாங்கி அவனுக்கு கொடுத்துட்டாரு. அப்படின்னா நீ காசு கொடுத்துருப்பா, அந்த காசை வாங்கி தான்ப்பா உங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அப்படிதான் கொடுத்தாரு எங்க அப்பா. ஆனா 2000 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாசம் 16ஆம் தேதி அருமனையிலிருந்து கிளம்பும் போது என் பெட்டியை கையில எடுக்கிறேன். அந்த பெட்டிக்குள்ள இருந்தது எல்லாமே பழைய ட்ரெஸ். எங்க சர்ச் பாஸ்டர் ஜெபமணி அவங்க தான் நிறைய சர்ச்சில் இருக்கிற பசங்களிடத்துலேருந்து, ரொம்ப குண்டான பசங்களிடத்துல நிறைய ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு. அந்த ட்ரெஸ் இருந்துச்சு. அப்புறம் நான் கடையில் போய் செங்கல் சூளையில் வேலைக்கு போய் ஒரே ஒரு சட்டை மட்டும் வாங்கினேன். அந்த ஒரு சட்டை தான் புது சட்டை. அப்புறம் இடுப்பில் எந்த பேண்ட்டும் எனக்கு இடுப்பில் நிற்காது. ஏன்னா எனக்கு பேண்ட் கொடுத்தவங்க எல்லாமே குண்டானவங்க. நான் அந்த டைம் ரொம்ப ஒல்லி. அப்படின்னா சாப்பாட்டுக்கு வழியில் தான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். அதனால் இடுப்பில் கட்டுறதுக்கு நம்ம ஊர் வழக்கத்தின்படி அப்போ இந்த வாழை நார் இருக்கு பாருங்களேன், நீ நம்ப மாட்டீங்க. 2000 நான் இன்னைக்கு நினைக்கிறேன் 2000 இதே 6வது மாதம் 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு கிளம்பும்போது எங்க அப்பா என்ன பார்த்து, எங்க அப்பா பெரிய பணக்காரர் கோடீஸ்வரரும் இல்லை, நீ போக வேண்டாம்னு எவ்வளோ சொல்லி பார்த்தாரு. நான் கேட்கல. அப்படிதான் போவேன்னு எங்க அப்பாட்ட சொன்னேன். நீ போ, ஆனா உதவின்னு என்கிட்ட நிக்காத, தேவைன்னு என்கிட்ட நிக்காது. எங்க அப்பாட்ட சவால் விட்டேன் நான், என்ன வந்தாலும் உங்கள்கிட்ட தேவைன்னு நிக்க மாட்டேன். என்னை அழைச்சவர் நடத்துவார். ஆனா என்னை அழைச்சவரை பற்றி எனக்கு நல்லா கூட தெரியாது. எனக்கு ஒழுங்கா கூட இயேசுவை பற்றி என்னமோ அவங்களுக்கு முன்னாடி இயேசுவை ரொம்ப பிடிக்கும், சவால் விட்டுட்டேன். எனக்கு முன்னாடி இருக்கிற செங்கடல் எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியல. எனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கிறேன். நிறைய பத்திரங்களுக்கு கூட சைன் போடும்போது கூட நினைப்பேன், சரி ஒண்ணுமே இல்லாத ஒரு மனுஷனை, ஒண்ணுமே இல்லாத ஒருத்தரை, லிமிட்டேஷனே இல்லாத அளவுக்கு எங்க அப்பா கொடுத்திருந்தா என்ன கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? வாலிப தம்பி, உங்க அப்பா கொடுத்தா உனக்கு என்ன கொடுத்துட போறாரா? ஒரு வீடு, ஒரு ரொப்பர் தட்டம் கொடுத்துருப்பாரா? ஆனா நீ மட்டும் ஆண்டவரை நம்பினேன்னு வச்சுக்கங்க, ஆண்டவரை மட்டும் உறுதியா பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கங்க, அவர் கொடுப்பார் பாருங்க. அதுக்கு அளவு, அதுக்கு யாருமே இன்னைக்கு உலகத்துல இருக்கிற அப்பா கொடுக்கும்போது இவன் மூத்தவனுக்கு இவ்வளவு கொடுத்தா போதும், சின்னவனுக்கு இவ்வளவு கொடுத்தா போதும் அப்படின்னு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஆனா எங்க அப்பா உனக்கு ஆண்டவர் அப்பா கொடுக்கும்போது இவனுக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும்னு யாருமே சொல்ல முடியாது. இவனுக்கு இவ்வளவு கொடுத்தா போதும்னு கூட யாரும் சொல்ல முடியாது. அவர் கொடுக்கிறத ஒருவராலும் தடுக்க முடியாது, அவர் கொடுக்காததை ஒருவராலும் கொடுக்கவும் முடியாது. அவ்வளவு பெரிய தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்புறவங்க முழு பலத்தோடு கரங்களை தட்டி முழு பலத்தோடு நன்றி ஆண்டவரே, நன்றி. நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க ஆண்டவரே,
நம்புங்க நம்புங்க. ஒரு வார்த்தை வேதம் சொல்லுது. ரூத்தை குறித்து வேதம் சொல்லுது. ரூத் ஒன்னும் பெருசா ஒன்னும் சொல்லல. நகோமி அந்த தேசத்தை விட்டு கிளம்பும் போது அது என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா, நீர் போகும் இடத்தில் நானும் வருவேன், மரணமே அல்லாமல் உங்களை விட்டு ஒன்னும். ஆனா அதுல ஒரு ரொம்ப அழகான ஒரு வேர்டு சொல்லுவாங்க, உன் தேவன். யார் தேவன்? இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பாரம்பரியம் இருக்குது, இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு கல்ச்சர் இருக்குது, இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு கடவுள் வணக்கம் இருக்குது. அதை விட்டு தர மாட்டாங்க. நீங்க யாக்கோபனுடைய பிள்ளைங்கள்ல 2 பேரு யாக்கோபு வரும்போது பாத்தீங்கன்னா, ஒருத்தி தன்னுடைய தகப்பனாருடைய சொரூபத்தை எல்லாம் எடுத்துட்டு வருவா. உங்களுக்கு நீங்க வேதத்துல படிச்சு பார்க்கும்போது தெரியும். அதனால ஜென்ஸ் கூட ஒரு இடத்துல சில நேரத்துல இந்த இதை விட்டு கொடுத்தா கூட லேடிஸ் என்ன பண்ண மாட்டோம்னா, நாளை விட்டு தர மாட்டேன். ஆனா இந்த ரூத் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உன் தேவன். இந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு பிச்சைக்காரியா போன ஒரு ரூத்தை அதே பட்டணத்துல அதே வயல்வெளிக்கு சொந்தக்காரரா மாத்தினாரா இல்லையா? அப்ப அவருடைய நாமத்திற்காய் காண்பிக்கிற பக்தி வைராக்கியத்தை அவர் எப்படி மறப்பாரு? இன்னைக்கு உலகம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. ஒரு காலத்துல நம்முடைய தேசம், நம்முடைய பட்டணம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் காமிக்கிறதுல ஃபர்ஸ்ட் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வெளி தோட்டத்துக்கு மட்டும்தான் பக்தி இருக்குது. எங்க பக்தி இல்லைன்னா உள்ளுக்குள்ள இல்ல. அடுத்த ஜெனரேஷன் இந்த ஊர்ல இருந்து போற நிறைய பேர் ஊழியத்துக்கு போனா எவ்வளவு போராட்டம் வந்தாலும் நிக்கிறாங்க, எவ்வளவு போராட்டத்தையும் தாண்டுறாங்க. பெரிய பெரிய தேவ மனுஷங்க நம்முடைய தேசத்திலிருந்து, நம்முடைய பட்டணத்திலிருந்து தான் எழும்பி பல ஊர்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன் உங்க வயிற்றுல இருக்கிற ஒரு பிள்ளை ஒரு பட்டணத்தை கத்தருக்குள்ள நடத்தாதா? ஒரு தேசத்தை கத்தருக்குள்ள நடத்தாதா? அப்படி பக்தி வைராக்கியமா இருக்கிற பிள்ளைய நீங்க உங்க பிள்ளையில ஒரு பிள்ளைய ஆண்டவருக்காக கொடுக்க முடியாதா? அந்த பிள்ளைய ஆண்டவர் எழுப்ப முடியாதா? அந்த பிள்ளைக்காக நீங்க எப்படி ஜெபிக்க போறீங்க? அதுக்காக யார் நீங்க ஆயத்தமாக போறீங்க? ஆயத்தப்படுங்க. பக்தி நமக்குள்ள இல்லைன்னா நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள எப்படி போகும்? ஜெபம் பண்ணணுன்ற பக்தி எனக்குள்ள உருவாகணும், பைபிள் வாசிக்கணுன்ற பக்தி எனக்குள்ள உருவாகணும், போய் சொல்ல மாட்டேன்ற பக்தி எனக்குள்ள உருவாகணும், நான் இனி கெட்ட வார்த்தை பேச மாட்டேன்ற பக்தி எனக்குள்ள உருவாகணும். எனக்குள்ள உருவாயிச்சுன்னா கண்டிப்பா என் பிள்ளைகளுக்குள்ள அது வரும். என் பிள்ளைகளை அடுத்து கர்த்தருக்காக எழும்பி நிற்கிற ஒரு மிகப்பெரிய சாட்சிகளாக மாறுவார்கள். அந்த சாட்சிக்காக தான் கர்த்தர் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அந்த எழுப்புதலை வாஞ்சிக்கிறவங்க கையை மேல உயர்த்தி, எங்க வீட்டில் அது முதல்ல உண்டாகட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றி. நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பேன் உம்மை. நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பேன் உம்மை. உங்க பிள்ளனா நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பே உம்மை. கைய மேல தட்டி பாடுங்க பார்க்கலாம். நம்புங்கப்பா, என்ன சத்தமா எல்லாரும் பாடு. ஆராதிப்பே உம்மை. திரும்ப நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பே. திரும்ப
நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. ஆமென். ஓகே, இந்த பாட்டை வந்து மேலோட்டமா பாடக்கூடாது. ஹலோ, எப்படி பாடக்கூடாது? கேட்கல. நமக்கு நிறைய பேருக்கு அதான் ஆண்டவர் சொல்லுவார், அவர்கள் அவருடைய வாயினாலே துதிக்கிறார்கள், அவருடைய இருதயமோ சொல்லுங்க. நான் சொல்றேன், என் கூட அதே அருமனை சர்ச்சில் என் லைன்ல 10 பேர் உட்காந்து ட்ரம்ஸ் வச்சாங்க. அவங்களும் ஆண்டவரை ஆராதிச்சாங்க. ஆனா பலிபீடத்தில் சொல்றேன், அவங்க ஆராதிச்சதுக்கும் நான் ஆராதிச்சதுக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. நான் ஒரு நாள் கூட என் ஆராதனையை அழாம முடிச்சது இல்லை. 300 பேர் 400 பேர் உட்காந்துருப்பாங்க சர்ச்சில், சென்டர்ல நான் நின்றுட்டு இருப்பேன். ஆனா பலிபீடத்திலிருந்து வர்ற வார்த்தை 300 பேருக்கும் போச்சோ இல்லையோ, யாருக்கு வரும் தெரியுமா? எனக்கு வரும். நான் கை தட்டுவேன். அதனால சும்மா மேலோட்டமா வந்து சர்ச்சுக்கு வந்துட்டு அவ்வளோதான் நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன், இல்லை இல்லை இல்லை. இந்த 2 hours இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறீங்கல்ல, 2 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப வேல்யூ டைம். இந்த 2 மணி நேரத்தில் இங்கே நீங்கள் இல்லைன்னா வீட்டில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுருப்பீங்க, ஏதாவது ஒன்று சம்பாதிக்கலாம். ஸோ அந்த 2 மணி நேரத்தை நீங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா முழு மனசா. ஆண்டவர் என்ன பார்க்குறாரு? உன்னுடைய முழு பலத்தோடும் உன்னுடைய முழு இருதயத்தோடும். அப்படி இல்லைன்னா அந்த ஜபத்துக்கு என்ன இல்லை? நீங்கள் 2 மணி நேரம் இல்லை, 20 மணி நேரம் உட்கார்ந்தா கூட என்ன இல்லை? நோ யூஸ், எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த பாட்டு ரொம்ப அழகான பாடல். நீங்கள் இந்த பாட்டை பாடும்போது எல்லாரும் அப்படியே கண்ணீர் விட்டு, நான் நம்புகிறேன் இங்கே இருக்கிற ஒரு சிலரை ஆண்டவர் நெக்ஸ்ட் இயர் அடுத்த லெவல் ஆண்டவர் உங்களை கொண்டு போக போகிறாரு. ஆண்டவர் இங்கே இருக்கிற ஒரு சிலரை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதம் யாருடைய லிமிட்டேஷன்லையும் இல்லை, யாருடைய கற்பனையிலையும் இல்லை, யாருடைய யோசனையிலையும் இல்லை. இங்கே இருக்கிற சில தாய்களுக்கு கர்த்தர் கொடுக்குற தீர்க்க தரிசனம், நான் உன் பிள்ளையை ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னுடைய எண்ணத்தின்படியோ உன்னுடைய விருப்பத்தின்படியோ உன்னுடைய கற்பனையின்படியோ அல்ல, நான் ரொம்ப வித்தியாசமாய் பல மடங்கு அதிகமாய் ஆண்டவர் கற்பனையில சொல்லி முடியாத அளவிற்கு, யாரும் தடுத்து நிறுத்த முடியாத அளவிற்கு, நீங்களே உங்களை பார்த்து பிரமிக்கிற அளவிற்கு ஒரு பெரிய உயர்வை ஆண்டவர் தருவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று உண்டோ? அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனை உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவரும் அவர்தான், எவரையும் உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவரும் அவர்தான். அவரால் முடியும். ஆனா அவர் ஒண்ணு மட்டும்தான் கேட்கிறாரு, சோ நீ எனக்காக எதை வேணாலும் விடலாம் அப்படின்னு ஆயத்தம், ஆனா யாரை மட்டும் விட மாட்டேன். சத்தமா சொல்லுங்க. கேட்கல? சத்தமா. நான் இப்ப தாழ்ந்து போறேன்னா யாருக்காக? நான் இப்ப அமைதியா இருக்கேன்னா அவருக்காக எதை வேணாலும் விடுவேன், எதை வேணாலும். அதை நான் அடிக்கடி சொல்லுவேனே, நீங்க வந்து காரி கீழே துப்புனவனை பார்த்து கஷ்டப்படுறீங்க, ஆனா காரி மூஞ்சில துப்புனவனை வச்சு கர்த்தர் தொடச்சிட்டு தானே போனாரு. யாராவது நீங்க போகும்போது காரி கீழே துப்புனான்னா என்ன பார்த்து இவன் துப்புறான், என்னை பார்த்து துப்புறான், நம்ம எவ்வளோ ட்ரிகர் ஆகும், எவ்வளோ கோவப்படுவோம். ஆனா மூஞ்சி மேல காரி துப்புனவனை கூட ஆண்டவர் மன்னிச்சார்ல. கிறிஸ்தவம் இந்த பைபிளை தூக்குனா அப்படி வாழணும். அப்படி வாழ்ந்தீங்கன்னா ராஜாவே உங்களுக்கு எதிராக வந்தாலும் எதை கூட அசைக்க முடியாது. சத்தமா சொல்லுங்க. உடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, முடிய கூட ஒருத்தராலும் பிடுங்க முடியாது. நான் ஆண்டவருக்கு முன்னாடி நின்னா செய்வனே வைக்கட்டும், மந்திரவாதமே வைக்கட்டும், ஒன்றும் இல்லை. ஆமேன். இந்த பாட்டை எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். ரொம்ப அழகான பாட்டல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை, என்ன நம்புங்கப்பா. அடுத்து உங்க பிள்ளைனா, அடுத்து நான் உம்மை பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும்,
காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பேன் உம்மை. எனக்கு எல்லாம் யார் தான் செய்யணும்னா அவர் மட்டும்தான் செய்யணும். என்ன அவர் தான் ஆற்றணும், என்ன அவர் தான் தேற்றணும், எனக்கு அவர் தான் காயம் கட்டணும், எனக்கு எல்லாமே அவர். ஆமே. சேர்ந்து அது சரணம் ரொம்ப அழகா இருக்கும். சேர்ந்து அது சரணம் ரொம்ப அழகா இருக்கும். காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். அடுத்து உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா. இந்த பாட்டை மனப்பாடமா நீங்க கத்துட்டு போகணும். எனக்கு டைம் இருக்குது. இதை கத்துக்கிற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். பரவாயில்லையா? ஸோ நாளைக்கு கன்வென்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு 100 டைமாவது பாடிட்டே வரணும். அப்படியே அம்மாங்கெல்லாம் கிச்சனுக்கு போகும்போது உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும் அப்படின்னு ஐயாங்கெல்லாம் பைக் ஓட்டிட்டே இருக்கும்போது நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பேன் உம்மை. அப்படியே வாலிப தம்பிங்க எல்லாம் நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஹalleluya, கையை மேல தட்டி எல்லாரும் ஓ ஹalleluya. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. சொல்லோ, நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடு. இப்ப கைய மேல தட்டி உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, சத்தமா பார்த்து உங்க பிள்ளை, உங்க பிள்ளைனா. இல்ல, உங்க சத்தம் இன்னும் உயரணும். உங்க பிள்ளை, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா. அப்பா பார்த்து சொல்லுங்க, இந்த ஒண்ணு போதும், இந்த ஒண்ணு போதும், இந்த ஒண்ணு போதும். உங்க பிள்ளைன்ற ஒரு அங்கீகாரம் எனக்கு போதும். உங்க பிள்ளைன்ற அந்த உறவுல நான் இருந்தா போதும். நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். இந்த 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 அனுபவம் எனக்கு வேணும் ஆண்டவர். பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பே. சத்தமா எல்லாரும் நம்புங்கப்பா, நம்புங்கப்பா, என்ன கிருப 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 ஆராதிப்பே. ஒரு 10 டைம் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருங்க. நம்புங்க ஆண்டவர், நம்புங்க ஆண்டவர். ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, அழுறவங்க அழுங்க, மன்னிப்பு கேட்கிறவங்க மன்னிப்பு கேளுங்க.
உங்களை நான் உங்களை விட்டு தூரம் போனது உண்மைதான் ஆண்டவரே. நான் திரும்பி வர்றேன்றவங்க திரும்பி வாங்க. கர்த்தர் நிறைய பேரை பார்த்து நீ என்ன நேசிக்கிறாயா, இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கலாம் நீ என்ன நேசிக்கிறாயா சொல்லுங்க. நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஜெபம் பண்றவங்க சத்தமா சத்தமா இயேசுவேன்னு கூப்பிடுறவங்க, வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க முழு பலத்தோட, அப்பா எஸ் எஸ் எஸ், உங்க குடும்பத்துல கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்க. நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும். ஆராதிப்பே ஹல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் 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 நன்மைக்கு எதுவாய் நடக்கும். ஒரே ஒரு வார்டில் தான் அடங்கி இருக்கிறது, அன்பு அன்பு அன்பு. அந்த ஒரு ஒன் வேர்டு. நான் உண்மை ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் உண்மை ஆண்டவரை நேசிக்கிறேன், உண்மை ஆண்டவர். எதை வேணாலும் என் இயேசுக்காக நான் என்ன பண்ணுவேன், நான் விட்டு கொடுப்பேன். ஆனால் எதை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன், எதை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன். சத்தமாக சொல்லுங்க. சத்தம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க, எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நான் இயேசுக்காக தாழ்ந்து போவேன், நான் இயேசுக்காக நான் பொறாமப்பட மாட்டேன். நான் ஒரு இடத்துல அமைதியாக போகிறேன்னா அது யாருக்காக அப்படின்னா சத்தமாக சொல்லுங்கள், என் தேவனுக்காக. இன்னையிலிருந்து நீங்கள் நடக்கும்போது எல்லாம் பண்ணும்போது உங்கள் முன்னாடி என்ன வந்து நிற்கணும் அப்படின்னா என் தேவனுக்காக, என் தேவனுக்காக, என் தேவனுக்காக. வேதம் சொல்லுது, நீங்கள் ஆண்டவருக்காக எதை இழக்கிறீங்களோ அதை பல மடங்கு ஆண்டவர் உங்களுக்கு திரும்பி கொடுக்காம போகவே மாட்டார். எதை இழந்தாலும் திரும்ப பெற்றுக்கொள்ளுவோம். எதை இழந்தாலும் நீங்க ஆண்டவருக்காக ஒரு இடத்துல தாழ்ந்து போறீங்கன்னா நான் நம்புறேன், நீங்க எந்த இடத்துல தாழ்ந்து போனீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை பல மடங்கு அதிகமாய் உயர்த்துவார். நீங்க ஆண்டவருக்காக நினைச்சு கண்ணீரோடு போனீங்களா, நீங்க கண்ணீரோடு போன அதே இடத்துல கர்த்தர் உங்களை கம்பீரமாய் அறுக்க பண்ணுவார். கர்த்தர் அறுக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களுடைய அப்படியே மைண்டுக்குள்ள இந்த வார்த்தை அப்படியே பதியணும்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவர் என்னமோ என் இருதயத்தில் ரொம்ப பேசிட்டே இருக்கிறாரு. நான் எடுத்துட்டு வந்த செய்தி அது இதல்ல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ என்னை நேசிக்க மட்டும் சொல்லு, அவரை நேசிக்க மட்டும் சொல்லு, நேசிக்க மட்டும் சொல்லு, வேற ஒன்றும் வேணாம். யாரும் நம்மளை உதற முடியாது, யாரும் நம்மளை அழிக்க முடியாது, யாரும் நம்மளை பிடுங்கவும் முடியாது. யார் செய்ய முடியும், யார் செய்ய முடியும்? யாருமே செய்ய முடியாது. நான் சொல்றேன், ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன், கவனிங்க. ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னா நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் முடிச்சு 6 மாசம் தாண்டி தான் ஆப்ரேஷனே நடக்கும் வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு நபர் போயாச்சு. ஆனா மனசுக்குள்ள ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல உனக்கு ஆப்ரேஷன் இல்லை, உனக்கு ஆப்ரேஷன் இல்லை. ஆனா இவர் அந்த ப்ராசஸ்க்கெல்லாம் ஓகே சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. எல்லா ப்ராசஸ் ஆகி 6 மாசம் தாண்டி ஆப்ரேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணி உடம்புல வந்து அந்த ஆப்ரேஷனுக்குரிய ட்ரெஸ்ஸை மாற்றி உள்ள ஐசியூக்குள்ள அனுப்புறாங்க. ஐசியூக்குள்ள போகும்போது அந்த டாக்டர் அவங்க படுத்து கிடக்குறாங்க. என்ன பண்ணுதுன்னு கேட்குறேன். ஆப்ரேஷனா அந்த ரிசல்ட் எல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. ரிசல்ட் எல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றவர் ரிசல்ட்டை பார்த்துட்டு, யார் உங்களை ஆப்ரேஷன் பண்றதுக்கு உள்ள கொண்டுறணும்னு சொன்னது? எதுக்கு நீங்க உள்ள வந்தீங்க? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஆப்ரேஷன் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை, நீங்க போங்க பார்த்துக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் எங்க சர்ச்சில் அவர் உயிரோடு இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார். ஆப்ரேஷன் ஆகாம எங்க ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போயாச்சு. நான் நம்புறேன், சாவனுடைய விளிம்புக்கு போனா கூட கர்த்தரை மட்டும் நேசிக்கிறவங்களை திரும்பி கொண்டு வருவதற்கு ஆண்டவரால முடியும். கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றார், நீங்க பயப்படாதீங்க அம்மா, நீங்க பயப்படாதீங்க ஐயா, நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. நீ சமுத்திரத்தில் ஆழத்தில் போனாலும், படுகுழியில போனாலும், தூக்கி எடுக்க முடியாதுன்ற சூழ்நிலையில போனாலும், அங்க இருந்து உன்னை தூக்கி எடுக்கிறதுக்கு, அங்க இருந்து உன் தலையை நிமிர பண்றதுக்கு, மறுபடியும் உங்க வாழ்க்கையை கட்டுறதற்கு, மறுபடியும் ஓ ஹல்லேலூயா உங்களை அலங்கமாய் மாற்றுறதற்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை திரும்பியும் தூக்குவேன், நான் மறுபடியும் உன்னை நிறுத்துவேன், நான் மறுபடியும் உன்னை நான் அலங்கரிப்பேன். அன்றைக்கு எல்லாரும் ஆச்சரியப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஒரே ஒன்று மட்டும் வரணும், நீங்க என்ன ஆற்றணும், நீங்க என்ன தேற்றணும்,
நீங்கள் எனக்கு காயம் கட்டு, வேற யாரும் தர வேண்டாம், வேற யாரும் கொடுக்க வேண்டாம், எனக்கு யார் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னா கர்த்தர் 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 கர்த்தர். அப்படியே தூங்கி எந்திரிச்ச உடனே இன்னைக்கு நிறைய பேர் செல்ஃபோனை தானே தேடுவாங்க. தூங்கி எந்திரிச்ச உடனே செல்ஃபோனை தானே தேடுவாங்க. ஆனால் எந்திரிச்சு உட்காந்து மனசார, அம்மா நீங்கள் ஜெபிக்கிறீங்க இல்லைன்னு சொல்லலை, நீங்கள் ஆராதிக்கிறீங்க இல்லைன்னு சொல்லலை, ஆனால் மனசார ஆராதிக்கிறீங்களா, மனசார ஜெபிக்கிறீங்களா? சொல்லுங்களேன், மனசார ஜெபிக்கிறீங்களா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் பண்றீங்களா? மற்ற மாதிரி ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? ஆராதிச்சு என்ன பிரயோஜனம்? அதனால இன்னையிலேருந்து ஒரு இந்த 4 நாட்களும் ஆண்டவர் உங்களை அழகாய் கத்த நடத்த போறார். உங்களோட ஆண்டவர் ரொம்ப பேச போறார். இந்த ஃபர்ஸ்டே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாய். ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஜீசஸ். நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். நீ எவ்வளோ என்ன நேசிக்கிற? இவைகள் எல்லாவற்றை பார்க்கலும் நீ என்ன நேசிக்கிறாயா? எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். நான் நேசிக்கிறேன். என் வீட்டை விட நான் உங்களை நேசிக்கிறேன், என் பிள்ளைகளை விட நான் உங்களை நேசிக்கிறேன், என் பணத்தை விட நான் உங்களை நேசிக்கிறேன். எல்லாவற்றை விட எனக்கு ஃபர்ஸ்ட் யார் தான் வேணும்? எனக்கு ஃபர்ஸ்ட் யார் தான் வேணும்? எனக்கு ஃபர்ஸ்ட் யார் தான் வேணும்? சத்தமா கையை உயர்த்தி அப்பா நீங்க தான், நீங்க தான், நீங்க தான், நீங்க தான், நீங்க தான், நீங்க தான். இதை சொல்ல சொல்ல உங்களுக்கு அந்த அற்புதம் நடக்க ஆரம்பிக்குது. இது சொல்ல சொல்ல ஆண்டவர் அங்கீகரிக்க ஆரம்பிக்கிறேன். இந்த வார்த்தையை உங்க இருதயத்திலிருந்து சொல்ல சொல்ல கர்த்தர் சொல்றாரு, இதைத்தான் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இதைத்தான் ரொம்ப நாளா உங்ககிட்ட கேட்டுட்டே இருந்தேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். ஆமேன் சொல்லுங்க. ஸோ ஒரு 3 விஷயத்தை ஒரு லைனில் சொல்லி உங்களை ஜெபித்து முடிக்க நான் ஆசைப்படுறேன். நம்பர் 1, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தினுடைய 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 22வது வசனம் 1 சாமுவேல் 18:22. பின்பு சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நீங்கள் தாவீதோடே ரகசியமாய் பேசி, இதோ ராஜா உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், அவருடைய ஊழியக்காரர் எல்லாரும் உம்மை சிநேகிக்கிறார்கள், இப்பொழுதும் நீ ராஜாவுக்கு மருமகனானால் நலம் என்று சொல்லுங்கள். ஆமேன். கவனிங்க, இந்த இடத்துல இந்த சவுலுடைய காரியத்தை ஒரு 3 காரியத்தை சொல்றேன். 1, இந்த சவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வீழ்ச்சியை அவன் பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்கு உள்ள தாவீதின் மேல் வைத்த கசப்பு. தாவீதின் மேல் வைத்த கசப்பு. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, கசப்போட இருந்தா கையை கொடுத்து சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லாமல் இருக்கலாம், பட் எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. கையை கொடுத்து சொல்லுங்க, கசப்பை மட்டும் வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஒன்றும் இல்லாம போயிருவீங்க. கேட்கல? பாடுறது மட்டும் யார் எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன், யார் மேலும் கசப்பு. நான் சொல்றேன், கசப்போட சர்ச்சுக்குள்ள வந்தா, கசப்போட ஒரு மனுஷன் மேல கசப்போட நீங்க வந்தா உங்க ஜெபம் எங்க கேட்கப்படும் நினைக்கிறீங்க? பாஸ் இப்படி சொல்றாரு என்ன, நீங்க தயவு செய்து, நீங்க எனக்கு ரொம்ப நெருக்கமான சொந்தம், எனக்கு ரத்த சம்பந்தமான சொந்தம். நீங்க பலிபீடத்துல நின்று சொல்ற ஆண்டவருடைய பிள்ளைகளே, சாப்பாடு போட்டு வளர்த்தினவன் துரோகம் பண்ணியிருக்கிறான். மனநலமா பாதிக்கப்பட்டு இருந்த ஒருத்தனை சந்திச்சு அவனை கொண்டு வந்து சர்ச்சில் உட்கார வச்சு அவ்வளவு அழகா எல்லாத்தையும் கத்து கொடுத்து அவனை மனுஷனா மாற பண்ணி அவனுக்காக ஜோம் பண்ணி அழுது பல ராத்திரிகள் விழித்திருந்து அவனுக்கு ஒரு நல்ல திருமணத்தை பணத்தை செலவு பண்ணி அவ்வளவு தூரம் நடத்தினவன் ஒரு நாள் என்னை பார்த்து அவ்வளவு கேவலமா என்னை திட்டி அவ்வளவு வருத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் கூட இன்னைக்கு வரைக்கும் பலிபீடத்திலிருந்து சொல்றேன், அவன் மேல எனக்கு கசப்பே இல்லை, கசப்பே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா?
உன் சகோதரன் பேரிலே உனக்கு கசப்பு உண்டானால், எதுக்கு கூட லாய்க்கலையாமா? காணிக்க பெட்டிக்கு முன்னாடி வந்து காணிக்க போடனா நீ அங்கே வச்சுட்டு முதல்ல போய் கேட்கல, உன் சகோதரனிடத்தில் ஒப்புரவாகு, பின்பு வந்து அப்ப நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அம்மா, கசப்போட ஆண்டவர் ஒத்துக்கவே மாட்டார். இந்த சவுல் ராஜா தன்னுடைய தாவீது என்கிற ஒரு சேவகன் மேல அவன் வச்சிருந்த ஒரே ஒரு கசப்பு, ஆண்டவர் வந்து ஒரு சாதாரணமான ஒரு கோத்திரத்தில் அவனை பிரிச்செடுத்தாரு. கழுதைய தேட போன ஒருத்தனை ராஜாவை மாத்தினாரு. ஆனா 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி ஒண்ணுமே செய்ய முடியல. காரணம் என்னன்னா, ஒரு மனுஷன் மேல அவன் வச்ச கசப்பு. எதுவுமே செய்ய முடியல. நமக்கு சத்துருக்கள் எழும்புவார்கள், நமக்கு பிரச்சனை பண்றவங்க எழும்புவாங்க. ஆண்டவரே அதை அனுமதித்திருக்கிறார், ஆண்டவரே வச்சிருப்பார். நம்ம நிறைய நேரத்தில் ஆசீர்வதிக்கப்படுவது வெறும் நமக்கு நண்பர்களால மட்டும் கிடையாது. நம்ம நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுவதே சத்ருக்களால தான். நம்ம நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுவோம். சத்ரு நமக்கு இருந்தாதான் நம்ம நிறைய பேர் உயர்வோம். அதுக்காக தான் கர்த்தர் அனுமதிச்சிருப்பாரு. இன்றைக்கு இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் இந்த ஃபர்ஸ்ட் டே வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. கசப்போட வேண்டாம், கசப்போட வாழாதீங்க. ஒருவேளை யார்ட்டையாவது நீங்க வந்து இன்னைக்கு கசப்போட இருந்தீங்கன்னா, இந்த 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம் முடிகிறதுக்கு முன்னாடி போயிட்டு, சாரி நான் தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோ, அவ்வளவுதான், உன் மேல எந்த கசப்பும் எனக்கு இல்லை அப்படின்னு தயவு செய்து நீங்க அவங்களோட ஒப்புரவாகுங்க. அவங்களோட ஒப்புரவாகாட்டி நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. நம்பர் 1 என்ன இருக்கக்கூடாது? கேட்கல, நீங்க அப்படியே என்ன அடிக்கிறது மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கு எனக்கு. நான் ஒன்றும் தப்பா சொல்லலையே. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. நான் வந்து இந்த 2வது சர்ச்சில் இருந்து ஒருத்தர் என்னை துரத்துறதுக்கு காரணமா இருந்தாருன்னு சொன்னல, அவர் வந்து அதோட நிறுத்தலை. என்னை வந்து அந்த சர்ச்சில் இருந்து துரத்தனோட நிறுத்தலை. எங்க கோயம்புத்தூர்ல நான் வண்டியில போறதை பார்த்தாலும் தட்டாம போகவே மாட்டார் வண்டியை. அவ்வளோ வெறி அவர், எனக்கு அவ்வளோ தட்டி தான் போவார். அவர் அங்கேருந்து பார்த்தேன்னா நான் அந்த ரோட்டில் போகாம அடுத்த தெருக்கு போவேன். ஏன்னா பெரிய ரவுடி, மோசமான ரவுடி. அப்புறம் தான் சொல்றாங்க கதையா அவர் வந்து இவரை கொன்னாரு, இவரை அடிச்சார் அப்படின்னு. ஒரு நாள் இவர் என் மேல ரொம்ப கசப்பா இருக்காரு. என்ன பண்ணேன்னா, அந்த காலையில் 5 மணி சர்ச்சில் ப்ரேயர் முடிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் ஒரு ரயில்வே கேட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தார். அவர் எப்பவுமே புல்லட் தான் அவர் கையில் வச்சிருப்பாரு. அவர் ஒரு ரவுடி, கையில் புல்லட், அந்த புல்லட்டில் தான் எப்போ அங்கே இங்கேயும் போயிட்டு வரு. அந்த புல்லட்டில் தான் நிறைய டைம் என்கிட்ட தட்டியிருக்காரு. ஆனால் அன்னைக்கு நான் பார்க்கும்போது ஒரு டிவிஎஸ் 50 நின்றுருந்தார். எனக்கு ஆண்டவர் எனக்கு இதயத்தில் பேசுறாரு, நீ போ, இப்போ அவனோட சமாதானம் பேசு. ஆண்டவரே, இவ்வளோ பெரிய ரவுடிட்ட போய் நான் என்ன சமாதானம் பேசுறது? ஆனால் எனக்கு ஒரு நல்ல நடத்தல் இருந்துச்சு. ஸ்ட்ரெயிட்டாக போனேன். போயிட்டு அவர் டிவிஎஸ் 50 இப்படி நின்று இருக்கிறாரு. என் 2 கையும் அந்த டிவிஎஸ் 50 மேலே வச்சு, சார் உங்களுக்கு புல்லட்டு தான் சார் கெத்தா இருக்குது, டிவிஎஸ் 50 உங்களுக்கு நல்லாவே இல்லை சார் சொன்ன உடனே பக்கீர்னு சிரிச்சிட்டாரு பாருங்களேன். அவர் ஆண்டவர் அறியலை, ரட்சிக்கப்படலை. அந்த தெருவிலே ஒரு அரிசி கடை ஆரம்பிச்சாரு. அந்த அரிசி கடையில் நான் நடந்து போகும்போது, ஃபாதர் இங்கே வாங்க ஃபாதர், என் அரிசி கடைக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க ஃபாதர், உங்கள் சர்ச்சில் எவ்வளோ அரிசி தேவைப்பட்டாலும் நான் கொடுக்குறேன் சார், என்கிட்ட வாங்குங்க. அன்னைக்கு நல்மனம் பொருந்தின அந்த மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் எங்கே பார்த்தாலும் கையை மேலே தூக்கிட்டு ஃபாதர்ன்ற வார்த்தையை தவிர வேற இன்னொரு வார்த்தை சொல்ல மாட்டார். ஆனால் அவ்வளவு துரோகம் பண்ண மனுஷன், அவ்வளவு நஷ்டப்படுத்தின மனுஷன், நிறைய கண்ணீர் வடிக்க வச்ச மனுஷன். இன்னைக்கு ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுது, இந்த ஊர்ல நீ இருக்காதேன்னு அவனை துரத்துனாங்க. அவனுடைய துறவு, அவங்க அப்பா அவனுக்காக கொடுத்த துறவு, ஆபிரகாமனுடைய துறவு, தன்னுடைய துறவையே புடுங்கிட்டு அவனை வெளியே அனுப்பினாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அவங்க கேராரூர் மேய்ப்பர் அந்த துறவு தங்களோடது என்று வாக்குவாதம் பண்ணாங்க. திருப்பி போய் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை உடனே வேதம் சொல்லுகிறது. ஈசாக்கு அவர்களுக்கு விருந்து பண்ணினார். ஆமென் சொல்லுங்கள், சத்தமா சொல்லுங்க. என்ன இருக்கக்கூடாது? கேட்கல கேட்கல? இப்ப பாடுங்க பார்க்கலாம். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா.
எல்லாவற்றுக்காகவும். நீங்க பாடாம இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு நிறைய கசப்பு இருக்குன்னு தோணுது எனக்கு. யார் மேலும் கசப்பு இல்லப்பா. எல்லாருக்காகவும் மன்றாடுவே. நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் முடிய பண்ணினார். யோசேப்பினுடைய சகோதரர்கள் வந்து இவன் என்னமோ அவனை நம்ம இவ்வளவு தொந்தரவு பண்ணோமே அதெல்லாம் மனசுல வச்சுட்டு இவன் பழி வாங்குவான்னு நினைச்சாங்க. ஆனா யோசேப்பு என்ன சொல்றான் அப்படின்னா, இல்லவே இல்லை, உங்க ஒருத்தர் மேல கூட எனக்கு என்ன இல்லைன்னா கசப்பு இல்லை. நம்பர் 2, இரண்டாவதாக 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் சீக்கிரமாய். 9வது வசனம். 9வது வசனம். அந்நாள் முதற்கொண்டு சவுல் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறை முறையாய் பாடினார்கள். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த சவுலுடைய வீழ்ச்சிக்கு இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு இன்ஃபீரியர், ஒரே ஒரு தாழ்வு மனப்பான்மை. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. கேட்கல, சத்தமா சொல்லுங்க. என்ன மனப்பான்மை? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. உங்களுக்கு யாருக்குமே தாழ்மை இருக்கலாம், ஆனால் தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. சொல்லுங்க, என்ன இருக்கக்கூடாது? தாழ்வு. இந்த தாழ்வு மனப்பான்மை வந்து இதனுடைய ஆழம் ரொம்ப பெருசு. இங்கே நான் சிலர் வந்து நான் கருப்பாக இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு நல்ல வீடு இல்லை, எனக்கு ஒரு நல்ல வாகனம் இல்லை, எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை, என் கணவனார் சரியில்லை, என் மனைவி இப்படி இருக்கிறாங்க. எங்கே போனாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படியே தங்களே ஒதுக்கிட்டு தங்களே தூரப்பட்டு நான் ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறவர். சத்தமா நான் யாருக்கு முன்னாடியும் தாழ்வு மனப்பான்மையா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் என்னன்னா, நான் யாரையும் ஏமாத்தி பொழைக்கல. நான் வந்து ஒருத்தர் பிரியாணி சாப்பிடும்போது நான் எனக்கு முன்னாடி வச்சிருக்கிற கஞ்சியை நான் குடிக்கிறத குறித்து தாழ்வு மனப்பான்மை பட்டு என்னை ஏன் ஆண்டவரை இப்படி படைச்சிங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவனுக்கு பிரியாணி ஒத்துக்கும்னா எனக்கு கஞ்சி ஒத்துக்கும். அவன் சாப்பிட்ற பிரியாணி அவனுக்கு புஷ்டின்னா நான் சாப்பிட்ற கஞ்சியிலே எனக்கு நிறைய என்ன இருக்குது. கேட்கல, சத்தமா சொல்லுங்க. அவன் கார்ல போறான், நான் கார்ல போகல அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் கார்ல போற அளவுக்கு தான் அவனுக்கு பலன், எனக்கு நடந்து போற அளவுக்கு எனக்கு பலன். இன்னும் நிறைய பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு எந்த தாழ்வு மனப்பான்மையும் தேவையில்லை. நான் நல்லா இருக்கேன், ஆண்டவர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு. உங்களை நல்லா வச்சிருக்கிறாரா இல்லையா? உங்களை நல்லா வச்சிருக்கிறாரா இல்லையா? கையை வைத்து சொல்லுங்க, என்ன நல்லா வச்சிருக்கிறாரு, என்ன ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறார். யார் முன்னாடியும் நான் தலை குறிஞ்சு வெட்கப்பட்டு ஒதுங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எனக்குரியதா ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார், எனக்குரியதா ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ரொம்ப குள்ளமா இருப்பாராமா. அதை தவிர கண்ணுல இருந்து அந்த சீல் காலையில் நமக்கு வரும் பாருங்க, அந்த மாதிரி வடிஞ்சிட்டே இருக்குமாமா. ஆனா உலகத்தையே கலக்கின அப்போஸ்தலன். ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக 17ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறை முறையாய் பாடினார்கள். ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை. இந்த சவுலுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்பர் 1 முதலாவதாக ஒரு கசப்பு, நம்பர் 2 இரண்டாவதாக ஒரு தாழ்வு மனப்பான்மை, நம்பர் 3 மூணாவதாக அவனுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு வார்த்தை. இந்த ஸ்திரீகள் வந்து இவனை குறைச்சு இன்னொருத்தனை பெருசா பேசினோடனே அந்த ஒரே ஒரு வார்த்தை அவனுடைய இருதயத்தை ரொம்ப உடைச்சு, அந்த வார்த்தையினாலேயே தன்னுடைய 40 வருஷத்தினுடைய ஊழியத்தை இழந்தவன். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஸோ ஏதாவது ஒரு வார்த்தை, கணவனார் பேசின ஒரு வார்த்தை, பிள்ளை பேசின ஒரு வார்த்தை, சொந்தக்காரங்க பேசின ஒரு வார்த்தை, சுற்றி இருக்கிறவங்க பேசின ஒரு வார்த்தை, கடன் வாங்கினவங்களை பேசின ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப உங்கள் மனசை உடைச்சி சின்ன பின்னமாக்கி சுக்குநூறு ஆக்குமானால்
ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. ஆண்டவரை பார்த்து எத்தனையோ வார்த்தையை பேசினாங்கல்ல, இந்த ஒரு வார்த்தையினால உங்க வாழ்க்கை அழிஞ்சு போக போறதில்ல. இந்த ஒரு வார்த்தையினால நீங்க ஒன்றும் இல்லாம போக போறதில்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், தூசியை உதறிவிட்டு நீ எழுந்துரு, நீ எழுந்துரு. தூசியை உதறிவிட்டு நீ எழுந்துரு. அந்த வார்த்தையை நீ திரும்ப திரும்ப நினைக்காத. அந்த வார்த்தைக்கு பின்னாடி திரும்பி ஓடாத. அந்த பிள்ளை பேசின அந்த ஒரு வார்த்தையை நினைச்சு உங்க தூக்கத்தை கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவரை பேசுறதை விடையா உங்களை பேசிட்டாங்க. அந்த வார்த்தை அவங்க சொன்ன உடனே அப்படி ஒன்றும் ஆக போறதில்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர் உங்களை பார்த்து ஒரு நாள் கூட அந்த மாதிரி வார்த்தையை பேச மாட்டாரு. அவர் உங்களை பார்த்து பேசும்போதெல்லாம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் சாட்சியா நிறுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. பாடும், காலம் கனவாய் நினைவாய் போனதே. எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. சொல்லுவோம், நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். கைகளை மேல தட்டி, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, சத்தமா உங்க பிள்ளனா, உங்க பிள்ளை, உங்க பிள்ளை, உங்க பிள்ளை, உங்க பிள்ளை, உங்க பிள்ளனா, என்னை கைவிடாதீங்கப்பா. நானும் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். நானும் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பே உம்மை. சத்தமா நம்புங்கப்பா, 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 ஆராதிப்பே உம்மை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு 4 காரியத்தை இந்த ஃபர்ஸ்ட் டேவில் பேசுறாரு. 1, நம்பர் 1, முதலாவதாக, ஆண்டவரே உங்களுக்காக எதை வேணாலும் விடுவேன், ஆனா உங்களை மட்டும் நான் விட மாட்டேன். நான் உங்களை என்ன பண்றேன், இவைகள் எல்லாவற்றை பார்க்கலாம் நான் உம்மை நேசிக்கிறேன். நம்பர் 2, இரண்டாவதாக, ஒரே ஒரு கசப்பு, ஒரு கசப்பு சவுலுடைய வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் போக பண்ணிருச்சு. கவனிங்க எல்லாரும் பாருங்க, நீங்க இன்னொருத்தர் மேல கசப்பு வச்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு பின்னாடியே நீங்க போக ஆரம்பிச்சிருவீங்க. அவங்கள பார்க்க 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 அந்த கசப்பு வந்து நமக்கு வளர்ந்துட்டே இருக்கும். எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுங்க, எப்பவுமே நீங்களா யார் பண்ணியிருப்பா, என்ன பண்ணியிருப்பாங்க, யார் பேசியிருப்பா, இந்த வேலைக்கு போகவே கூடாது. உங்களை குறித்து யாராவது ஒருத்தர் பேசிட்டாங்க அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை கேட்குறான்னு வைங்களேன், நீங்க எதுக்கு நோண்டுறீங்க, நீங்க எதுக்கு அதுக்கு பின்னாடி போறீங்க, போகவே கூடாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தர் பார்த்து கொள்வார். அவருடைய அனுமதி இல்லாமல் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அவருடைய அனுமதி இல்லாமல் யாரும் எதுவும் செய்ய முடியாது. நமக்கு அந்த வேலை என் வேலை கேட்கல, சத்தமா சொல்லுங்க, என் வேலை இல்லை. உங்களுக்கு வேலை இல்லாத ஒரு வேலையை நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா செய்யாதீங்க. உங்களுடைய எதிரி யாரு அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு எதிரி யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டிய வேலை கர்த்தருடைய வேலை. கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்க என்ன பண்ணுனா போதும்,
கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்க. நீங்க எந்த யுத்தமும் பண்ண வேண்டாம். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. இந்த யுத்தம் யாருடையது அப்படின்னா, இந்த யுத்தம் கர்த்தருடையது. சிஸ்டர், இந்த யுத்தம் கர்த்தருடையது. பிரதர், இந்த யுத்தம் கர்த்தருடையது. இந்த யுத்தத்தை நீங்க பண்ணவே கூடாது. யுத்தம் பண்ணுகிற வேலை எனக்கு கூட கிடையாது, எனக்கு கூட கிடையாது. போகவே போகாதீங்க. சண்டைக்கே போகக்கூடாது, பிரச்சனைக்கே போகக்கூடாது, ஏன்னு கேட்கறதுக்கே போகக்கூடாது. உங்களை பார்க்குற நிறைய பேர் என்ன சொல்லணும், இவனுக்கு ஜென்மோன்னு ஒன்று இருக்கா, இல்லை இவனுக்கு இருக்கா, இவனுக்கு சொரணேன்னு ஒன்று இருக்கா. அந்த அளவுக்கு நீங்கள் என்னைக்கு மாறுறீங்களோ நான் நம்புகிறேன் அன்னைக்கு தான் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக உங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாதுன்னா தாழ்வு. சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. வாலிப தம்பி தங்க, எனக்குள்ள யார் இருக்கா அப்படின்னா, கர்த்தர் என்னை நன்றாய் வைத்திருக்கிறார். எனக்கு தேவையானதை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். நான் பெருமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் நான் தாழ்வு மனப்பான்மையோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்கள். நம்பர் 3. நம்பர் 4, நாலாவதாக, எந்த ஒரு வார்த்தையும் மனுஷன் பேசுகிற வார்த்தைக்கு நீங்கள் உயிர் கொடுத்துடவே கூடாது. உயிர் கொடுத்துடவே கூடாது. நீங்கள் மனுஷன் பேசுகிற வார்த்தைக்கு உயிர் கொடுத்தீங்க அவ்வளோதான். நான் இதே அரண்மனையில் இருக்கும்போது எங்கள் வீட்டை திறந்தா என்னுடைய சித்தியினுடைய வீடு. என்னமோ தெரில, என் சித்திக்கு மட்டும் என்ன பிடிக்காது. கதவை திறந்தனோ இல்லையோ, உன்னை குழியில வைக்கோ அப்படின்னு தான் திட்டுவாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது. எங்கள் அம்மாட்ட திட்டும் போது கூட, அந்த கிணத்துக்கு மேலே உன் பையனை தூக்கி வை அப்படின்னு திட்டுவாங்க. என் காதில் இன்னைக்கு வரைக்கும் அந்த சத்தம் அது ஞாபகம் இருக்கு எனக்கு. சாபம் சாபம் சாபம்னா அப்படி ஒரு சாபம். குழி பார்க்குற இல்லை, குழியில் உன் பையனை வைக்கிறானே இல்லையான்னு பாருங்க அப்படின்னு. எங்கள் அம்மா உடனே வரிஞ்சு கட்டி சண்டைக்கு போயிடுவாங்க. என் பையனை குழியில் வைக்கிறது நீ சண்டை போட்டியா அப்படின்னு. நான் அட போமா. ஆனால் நான் சொல்கிறேன், அதே சித்திக்கு முன்னாடி இன்னைக்கு நான் குழியில் வச்சவனா இல்லை 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 இல்லை. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை கூட எனக்கு நடக்கவே இல்லைங்க. வேதம் சொல்லுகிறது, காரணம் இல்லாமல் விட்ட சாபம் உங்க மேல தங்காது, உங்க தலை மேல இருக்காது. காரணம் இல்லாமல் யார் சாபம் போட்டாலும் அந்த சாபம் உங்க தலை மேல இருக்காது. அதை குறித்து நீங்க பயப்படவே வேண்டாம். மனுஷனுடைய வார்த்தையை ஒரு பொருட்டா நீங்க எடுக்கவே வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை அதை விட மேலானது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே என்னை நம்புங்க ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஃபர்ஸ்ட் டே ஆண்டவர் நிறைய பேரை தொட்டுட்டே இருக்கிறார். இல்லை ஆண்டவரே, நிறைய நீங்க என்கிட்ட பேசுறீங்க, எனக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய ஐக்கியம் உண்டாகணும். இனி நீங்க இல்லாம நான் வாழ மாட்டேன் ஆண்டவரே, உங்களுக்காக எதை வேணாலும் விடுவேன் ஆண்டவரே. நீங்க சொல்ல 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 ஒப்பு கொடுக்குறவங்க ஒப்பு கொடுங்க, விட்டு கொடுக்குறாங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த முதல் நாள் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் உம்முடைய தொடுதல் உண்டாயிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. எங்க பிள்ளைக்கு இதுவரைக்கும் நடந்தது அப்படிதான், இனிமேல் நடக்க போகிறது அதுதான். இப்பொழுது அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த தீமை நன்மையாய் மாறட்டும், அந்த பிரச்சனை நன்மையாய் மாறட்டும், அந்த சூழ்நிலை நன்மையாய் மாறட்டும். உங்களுக்கு சித்தமானா அடுத்த வருஷம் இதே கன்வென்ஷன் கூட்டத்துக்கு வரும்போது என் பிள்ளை சாட்சியோட வரணும். அப்ப சொல்லணும், இது தீமைன்னு நினைச்சேன், ஆனா கர்த்தர் எனக்கு வந்த தீமையை எனக்கு நன்மையா மாற்றி தந்தாருன்னு என் பிள்ளைங்க சாட்சி சொல்லணும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் திறப்புல நிக்கிறேன் ஆண்டவரே. உங்களை ஆராதிக்கிறவர்களுக்கும் ஆராதிக்காதவங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பேன்னு சொன்னீங்க இல்லப்பா. இந்த மலையில எத்தனையோ பேர் வர முடியல ஆண்டவரே, ஆனா என் பிள்ளைங்க அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு வந்திருக்கிறதுனால இந்த சத்தத்தை கேட்கிறவங்களுக்கும் கேட்காதவங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நீங்க கண்டிப்பா கட்டளை இடணும். உங்க சமூகத்துல உட்கார்ந்த இந்த நேரத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகளுடைய தலையின் மேல் அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதாகப்பா, இருப்பதா. தேங்க்யூ ஜீசஸ். நீ வெட்கப்பட்டு போன இடத்துல உன் தலையை நிமிர பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல, நீ இழந்ததை உனக்கு நான் திரும்ப தருவேன்னு சொன்னீங்கல்ல, நீ எந்த தெருவில் தலை குனிஞ்சியோ
நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டியோ, யார் முன்னாடி நீ அவமானப்பட்டியோ, அதே தெரு, அதே சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி என் பிள்ளைய அடுத்த வருஷம் வர்றதுக்குள்ள தலை நிமிர பண்றத எங்க கண்கள் பார்க்க போகிறதற்காய் அவங்க வீட்டில் நடக்கிற அந்த திருமணம் ராஜா வீட்டு கல்யாணம் போல நடக்கணும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன், சரீரத்தில் சுகத்தை கொடுக்கிற தேவன். இந்த முதல் நாள் உம்முடைய தொடுதல் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் வரட்டும். மனதார ஆசீர்வதிக்கிறேன். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சோ பாடிட்டே போகணும். என்ன பாட்டு பாடிட்டு போவீங்க? நம்புங்கப்பா. என்ன சரி, இந்த டைம் நீங்க பாட போறீங்க, நான் உட்கார போறேன். ஆமென். புரிஞ்சில்ல உங்களுக்கு அந்த பாட்டு? ரொம்ப ஈஸி தான். சிலர் ஆன்லைன்ல பார்த்தோம் இந்த பாட்டு, ஆராதிப்பேன் உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளை நான் உம்மை பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா. அவ்வளவுதான், இது மட்டும் போதும். ஆமே. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். நம்புங்கப்பா. அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம்.